அப்படி பரிசுத்தவான்கள் வாழ்ந்திருக்காங்க. மீண்டும் அப்படி சபைக்குள்ள ஊழியர்களும் சபையின் பயத்தை, சபையை குறித்த பயம் வரணும். ஆமென் சொல்லுங்க. அவருடைய வீட்டில் இருக்கிற செப்டி டேங்கை உடைச்சி அதிலிருந்து தண்ணியை கலக்கி எடுத்துட்டு வந்து பாஸ்டர் மேலே ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அபிஷேகத்தில் நிரம்பிட்டு இருக்கிறாரு. வந்து நேரம் மேலே ஊற்றி விட்டாரு. சபை முழுவதும் நாற்றம், சபை முழுவதும் அசிங்கம். அங்க கிடைக்கல. சில நேரம் நீங்க விரும்புறது, நீங்க ஆசைப்படுறது, நீங்க எதிர்பார்க்கறது, நீங்க இப்ப எனக்கு வேணும்னு நினைக்கிறது உங்களுக்கு சில நேரம் தாமதமானாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஜெப வேளையில மேல் வீட்டறையில ஏறினீங்கன்னா உங்களுக்காக கர்த்தர் புதிய தரிசனங்களை தர தேவன் உண்மை உள்ளவர் இல்லைன்னா மேட்டின்மைக்கு போயிடுறாங்க, இல்லைன்னா பொறாமைக்கு போயிடுறாங்க. இந்த நிலைமை நம்மளை இணையவே விடாமாட்டேங்கிறது. எழுப்புதலுக்காக எந்த காரியத்திலையும் நான் இறங்கி போகிறதற்கு ஆயத்தம் என்று சொல்லி நம்ம இணைந்தாலே ஒழிய தேவன் மீண்டும் அந்த அபிஷேகத்தை, பெந்தேகோஸ்தே நாள்ல ஊற்றப்பட்ட வல்லமையை நம்ம பார்க்கணும்னா நம்ம இணைந்தே ஆகணும். அபிஷேகம் வரணும்னா என்ன ஜெபம் பண்ணணும்? வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்த சாட்சிகளாயிருப்பீர்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள், சாட்சிகளாயிருப்பீர்கள். உன்னத பலன் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமில் நீங்கள் காத்திருங்கள் என்று 1:5 1:8 சொல்லப்பட்டிருக்கிறது. 1:18 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒன்று கூடி ஒரே இடத்துல ஒரே மனதோடு ஒரே இருதயத்தோடு ஒரே தரிசனத்தோடு அவர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல கூடியிருந்த போது கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அபிஷேகம் வந்தது. பேதுரு நின்று பிரசங்கம் பண்ணினார். ஒரு பிரசங்கத்தில் கர்த்தர் 3000 பேரை ரட்சிக்க பண்ணினார். அப்படின்னா இந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டதுக்கு நம்ம ஜெபிக்க வேண்டிய முக்கிய விஷயம் என்னன்னா, ஒரு மனதிற்காக அதிகமாக ஜெபிக்கணும், ஐக்கியத்துக்காக அதிகமாக ஜெபிக்கணும். இன்னைக்கு எல்லா இடத்திலும் பிரிவினையின் ஆவிகள் தான் அதிகமாக கிரியேட் செய்கிறது. எங்கே பார்த்தாலும் இணையறதற்கு முடியவே இல்லை. ஒன்று ஈகோ பிரச்சனை ஆயிடுது, இல்லைன்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆயிடுது, இல்லைன்னா சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆயிடுது, இல்லைன்னா தாழ்வு மனப்பான்மைக்கு போயிடுறாங்க, இல்லைன்னா மேட்டின்மைக்கு போயிடுறாங்க, இல்லைன்னா பொறாமைக்கு போயிடுறாங்க. இந்த நிலைமை நம்மளை இணையவே விடாமாட்டேங்கிறது. எழுப்புதலுக்காக எந்த காரியத்திலையும் நான் இறங்கி போகிறதற்கு ஆயத்தம் என்று சொல்லி நம்ம இணைந்தாலே ஒழிய தேவன் மீண்டும் அந்த அபிஷேக பெந்தேகோஸ்தே நாள்ல ஊற்றப்பட்ட வல்லமையை நம்ம பார்க்கணும்னா நம்ம இணைந்தே ஆகணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, வாங்க பழகுவோம். பிடிச்சா பழகுவோம், பிடிக்காட்டாலும் பழகுவோம். ஆமென் சொல்லுங்க. நமக்கு தேவை எழுப்புதல். ஆமென் சொல்லுங்க. நமக்கு தேவை எழுப்புதல். யார்கிட்ட தான் குறை இல்லை சொல்லுங்க? எல்லார்ட்டையும் குறை இருக்கு. என்ன நீங்கள் நைட் ப்ரேயரில் பார்க்கீங்க, என்ன நீங்கள் எப்படி பயங்கரமாக பார்த்து ரசிப்பீங்க, பிரசங்கம் நல்லா பண்ணுறான்டான்ட்டு. ஒரு வாரம் பழகி பாருங்க, சீ அப்படின்றீங்க. எல்லாருடைய ஹியூமன் நேச்சர் அப்படி தான். டிஃபால்ட்டாக எல்லாரும். நீங்கள் வீட்டுக்காரி சகிச்சிட்டு இருப்பா என்னென்ன சொல்லுங்க. ஒரு வாரத்துக்கு மேலே எங்கேயாவது என் மிஸ்டேக் உங்களுக்கு எப்படின்னு தெரியும். ஆமென் சொல்லுங்க. எனக்கு கரெக்டா இருக்கிற, எனக்கு சரின்னு நான் படுற காரியம் உங்களுக்கு தப்பா தோணும், அது விஷயம் இல்லை. ஆனா தேசத்தின் எழுப்புதலுக்காக நான் இணைவேன்னா நான் இணையறதுக்கு ரெடியா இருக்கிறேன். உபதேச குளறுபடி இருந்தா மட்டும்தான் சேர மாட்டோம். உங்கள்கிட்ட சொன்னதுக்காக திருப்பி மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. இணையறதற்காக நாம் இணைந்து கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க. எழுப்புதலுக்காக இணையணும். ஆமென். எனக்கு மியூசிக் தெரியாது, எனக்கு கார்டு தெரியாது, எனக்கு ஸ்கேலு தெரியாது, எனக்கு டியூன் தெரியாது, ஆனால் நான் பாடுறேன் பாருங்க. பாடுறேனா இல்லையா? எப்படியோ பாடுறேன். ஆனால் நான் எங்கே தப்பு விடுறேன்னு மியூசிக் தெரிகிற ஆள்களுக்கு தெரியும். மியூசிக் வாசிக்கிற ஆள்களுக்கு என்னென்ன தப்பு விடுறேன்னு எனக்கு தெரியும். ஆனால் என் தப்பாக தெரியாமல் காட்டுறது அந்த மியூசிக் மேனுடைய ஒரு பெரிய கிருபை. அப்போ என் தப்பை அவர் காட்டாமல் அவர் மியூசிக் வாசித்து அவர் அழகாக உங்களுக்கு பாட்டை காண்பிக்கிறாருன்னா இதுதான் ஐக்கியம், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு இருக்கிற சின்ன சின்ன தவறுகளை நான் வெளியே காட்டிக்கிட்டு மற்றவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட இல்லைப்பா இதில் நம்ம சேர்ந்துக்குவோம். சிலருக்கு கோபம் இருக்கும், சிலருக்கு இந்த மாதிரி தாபங்கள் இருக்கும். எனக்கு அது தேவையில்லை. எனக்கு எழுப்புதல் வர்றதுக்காக நான் இணைந்து
இணைந்து கொள்ளுகிறதுக்கு ஐ எம் ரெடின்னு சொல்ற ஆள்கள் மாத்திரம் நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமென். நான் ரெடியா இருக்கேன். எனக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நாங்கள் நைட் ப்ரேயர் நடத்தினா நம்ம நைட் ப்ரேயர் மாதிரி இன்னொரு நடத்திட்டு போங்க, தப்பே இல்லையே. எப்படியாவது எழுப்புதல் வந்தால் போதும் எங்களுக்கு. ஆமென் சொல்லுங்க. எங்களுக்கு தேவை அரிசி, அவ்வளோதான். யார் குத்துனா என்ன கழுத? ஆமென் சொல்லுங்க. எங்களுக்கு எழுப்புதலை பார்க்கணும். NLCC இவ்வளவு பெரிய திருச்சபை தொடங்கியாச்சு. கர்த்தர் ஆலயத்துல திரள் கூட்ட லட்சக்கணக்கில் ஆத்துமாக்களை கொண்டு வரணும். ஆமென். இன்னும் இந்தியாவில் பல சபை அப்படி ஆரம்பிக்கணும். தமிழ்நாட்டில் எழும்பணும் பல சபைகள். எழுப்புதலுக்காக கர்த்தர் ஜனங்களை ரட்சித்து கொண்டு வரும்போது சபைகள் பெருசா இல்லாத ஆத்துமாக்களை கர்த்தர் நிரப்புவா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ எப்படியாவது இணைஞ்சிரும். இந்த 12 hours சிதம்பரத்தில் மீட்டிங் நடத்துறதுக்கு முன்னாடி மோகன்சி என்னென்னா 2-3-4 தடவை அப்படி அப்பப்போ பார்த்து மீட் பண்ணி சில காரியங்களை பேசுவேன். அப்போ ஒரே ஒரு காரியம் நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு காரியம் என்று சொன்னாங்க. எழுப்புதல் வந்துருச்சு, ஆனால் ஒரு காரியம் ரொம்ப தடை பண்ணுதுன்னு சொல்லி பாரத்தோடு என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அதில் ஒன்று, இணையவே முடிய மாட்டேங்குது, ஐக்கியவே இல்லை சபைக்குள்ளே, திருச்சபைக்குள்ளே, ஊழியர்களுக்குள்ளே. இது மாறினா சீக்கிரத்துக்குள்ள கர்த்தர் ஒரு பெரிய மகிமைய தேசத்தில் கொண்டு வந்துருவார். அல்லேலூயா சொல்லுங்க. இணைஞ்சிருவோம், சேர்ந்து நிற்போம். ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது என்ன சொன்னேன்? அற்புதம். இங்க வருங்க. அபிஷேகம், ஒரு ஜபம். அந்த ஜபத்தில் 120 இருந்த சபை 3000 பெருகிட்டு ஒரு பெருக்கம். ரெண்டாவது அற்புதம் நடக்கிறது. எப்படி? ஒரு சப்பானிய கர்த்தர் எழுப்ப பண்ணுகிறார். எழும்பி அவன் துள்ளி குதித்த உடனே திரள் கூட்ட ஜனங்கள் கர்த்தர் பக்கத்துல 5000 பேர் கர்த்தர் பக்கம் திரும்பிட்டாங்க. ஒரு அற்புதத்தில் 5000 பேரை கர்த்தர் சபையில கொண்டு வந்துட்டார். ஆமென் சொல்லுங்க. இதுக்கு என்ன நடந்தது? ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்கிற இடத்திற்கு ஜெபிக்கும்படி புறப்பட்டு போனான். சொல்லுங்க. ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்கிற இடத்திற்கு ஜெபிக்கும்படி புறப்பட்டு போனான். 120 பேர் ஜெபித்தான். கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கியது. 3000 சபை மாறின உடனே அதுக்கப்புறம் அவன் ஜெப வேலையாகிய 9ஆம் மணி வேளையில மற்ற ஒருத்தரும் ஜெபிக்கிறதுக்கு தேவாலயத்துக்கு போல 2 பேர் மட்டும் ஜெபிக்க போறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சபையில எங்க சுய திருப்தி வருதோ கர்த்தர் அற்புதத்தை செய்ய முடியாது, எழுப்புதலை கொண்டு வர முடியாது. சுய திருப்தி இல்லாம காம்ப்ரமைஸ் பண்ணாம நம்ம ஜெபிக்கிறதும் ஊழியம் செய்கிறதும் கர்த்தர் ஆராதிக்கிறதையும் தொழுது கொள்ளுகிறதையும் தேவனுக்காக எழும்பி செயல்படுகிறதையும் விடாம செய்தாதான் கர்த்தர் சபைக்குள்ள அற்புதங்களை காண பண்ணுவா. ஆமென். 3000 பேர் வந்துட்டார், போதும் ஜெபம் பண்ணது இல்ல. 2 பேர் விடாம போய் ஜெபிக்க போகிறான். கர்த்தர் 5000 சபைக்குள்ள கொண்டு வருகிறார். 5ஆம் அதிகாரம் என்ன சொன்னேன்? அடி. அனனியா சப்பிராலுக்கு அடி விழுகிறது. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக அவர்கள் பொய் பேசினதுனால அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் சீரியஸ் ஸ்பிரிட் ஆஃப் காட் அண்ட் சென்சிட்டிவ் ஸ்பிரிட் ஆஃப் காட். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, மீட்பின் நாளுக்கென்று முத்திரையா பெற்ற பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தாதிருங்கள் என்பதாக. சீரியஸ். அவர் என்ன சொல்றார்? அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் ஒருவன் பரிசுத்த ஆவியை பணத்தினால வாங்க பார்த்தான், அவன் மீது அடி விழுந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அதே 5ஆம் அதிகாரத்தில் அனனியா சப்பிரால் ஒரு பங்கை எடுத்து வைத்தார்கள். கர்த்தர் அடித்தார். மரண சத்தமும் பயமும் சபைக்குள்ள வந்தபோது 14ஆம் வசனத்துல வாசித்து பாருங்க. அவர்கள் அந்த பயத்தின் நிமித்தம் அநேக பேர் அப்போஸ்தலர்கள் பக்கம் சேர துணியாமல் கர்த்தர் பக்கம் அதிகமாய் சேர்ந்தார்கள். அப்போஸ்தலர்கள் பக்கம் சேர துணியல. அப்படின்னா என்ன? சபைக்குள்ள அடி விழுந்த போது சபைக்கு வெளியவும் சரி சபைக்கு உள்ளவும் சரி ஊழியக்காரனை குறித்தும் சபையை குறித்த பயம் உண்டாயிற்று. சர்ச்சில் அதுக்காக ஜெபம் பண்ணணும். ஊழியக்காரனை குறித்த பயம் வரணும். உங்க பாஸ்டர் இருந்தாலும் மடியில் போய் உட்காந்துடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. முந்தையெல்லாம் எங்க பாஸ்டர் அங்க இருப்பார், நாங்க இங்கே தான் நின்றுட்டு இருப்போம். அப்படிதான் நாங்க பழகிருக்கோம். இப்போ பாஸ்டர் மடியில் இருக்கிறான், பாஸ்டர் தோல் மேல் காட்டி பாஸ்டர் கூட எல்லா ஜோலியும் பண்றான். ஹலோ, பாஸ்டர்னா ஒரு காலம் எங்களுக்கு பயம் இருந்தது. ஆமென் சொல்லுங்க.
ம் ம் பயம் இருக்கணும். ஆமாம். சாது யேசுதாசன்ற ஒரு தகப்பனை எத்தனை பேருக்கு தெரியும்? கிருபாசனம். ஆமே, அவரெல்லாம் பயங்கரமான கர்த்தருடைய தாசன், பயங்கரமான பரிசுத்தவான். அவர் பார்த்தீங்கன்னா சன்னியாசியாக இருந்து ஊழியம் செஞ்சவர். சரியா? அவர் ஒரு நாள் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கு, மேடையில் அடித்து அப்படி தான் பயங்கரமாக பேசுவார். அவர் தமிழ் பேசுகிறதே தமிழ்லே இன்னொருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தமிழ் கொஞ்சம் வேகமாக பேசுகிறதுனால புரியாததுனால தமிழ்லேயே திருப்பி கரெக்ட் பண்ணுவாங்க. அப்படி பேசி அப்படி தான் இருக்கும் அவருடைய பிரசங்கம். அவர் பார்த்தீங்கன்னா அவர் திருச்சபையில் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போட்டிருப்பாங்க. சண்டே ஆராதனையில் அவங்க சர்ச்சில் இருக்கிற ஒரு அக்கா வேகமாக சர்ச்சுக்கு கிளம்பியிருக்கு. எப்படி கிளம்பியிருக்கு? நீங்களும் அப்படி தானே? ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தானே வேகமாக கிளம்புவீங்க. அட்வான்ஸாக நம்ம கிளம்பி பழக்கமே இல்லையே. வேகமாக கிளம்பி ஐயோ லேட்டாக இதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே வந்திருக்கு. ஒரு தென்னை மரத்தினுடைய மட்டை வெளியே கிடந்திருக்கு. உடனே அதை எடுத்து வீட்டுக்குள்ளே போட்டுட்டு கதவை பூட்டிட்டு வேகமாக அது வந்ததும் லேட்டு. ஆனால் முன்னாடி உட்காந்து ஆவியில் நிரம்பியிருக்கு. எப்போ லேட்டாக வந்தாலும் சிலருக்கு முன்னாடி எப்போ வந்தாலும் பாருங்கள் சிலருக்கு முன்னாடி உட்கார தான் பிடிக்கும். ஆமாம், அது ஆவியில் நிரம்பி பயங்கரமாக அப்படி நிரம்பி இருக்கு. உடனே நம்ம ஐயா இருக்கார் பாருங்கள், ஜோம் பண்ணிட்டு அப்படியே ஆவியில் நிரம்பிட்டு இருந்தவர் டம்முன்னு மேட்சையில் ஓங்கி அடிச்சிருக்கிறாரு. அடிச்சுட்டு அந்நிய பாஷையை நிறுத்து அப்படின்னு இருக்காரு. உடனே அந்த அக்கா அப்படியே பயந்து என்னையா எழும்பு போய் வீட்டுக்கு போ அப்படின்னு இருக்காரு. என்ன பக்கத்து வீட்டு தென்னை மட்டையை நீ உன் வீட்டுக்குள்ளே போட்டு வந்திருக்க, எடுத்து போ அப்படின்னு இருக்காரு. எப்படி வாழ்ந்துருக்காங்க? இப்படியெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருந்தால் நம்மெல்லாம் இங்கே சர்ச்சில் இருப்போம். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எப்படி பரிசுத்தவான்கள் வாழ்ந்திருக்காங்க. மீண்டும் அப்படி சபைக்குள்ள ஊழியர்களும் சபையின் சபையை குறித்த பயம் வரணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இங்க சென்னையில் நடந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு தேவ மனித ஒரு ஊழியக்காரர் சர்ச்சில் ஆராதிக்க ஸ்தோத்திரம் பண்ணி ஆவியான நிரம்பி அந்த அந்நிய பாஷையில் நின்று பாட்டு பாடிச்சிட்டு இருக்கும்போது அந்த ஆராதனை நேரத்தில் பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு மத தீவிரவாதி ஒரு சகோதரர் அவர் எழும்பி நேர சர்ச்சுக்குள்ள அவருடைய வீட்டில் இருக்கிற செப்டி டேங்கை உடைச்சி அதிலிருந்து தண்ணியை கலக்கி எடுத்துட்டு பாஸ்டர் மேலே ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அபிஷேகத்தில் நிரம்பிட்டு இருக்கிறாரு. நேரம் மேலே ஊத்தி விட்டாரு. சபை முழுவதும் நாற்றம், சபை முழுவதும் அசிங்கம். அங்க இருக்கிற கொஞ்சம் வாலிபர்கள் அவர் அடிக்க போன போது பாஸ்டர் சொன்ன ஒரே வார்த்தை, நிறுத்து, ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னு தான் சொன்னாரு. அவர் ஸ்தோத்திரம் சொல்ல திரும்பி இரண்டாவது வாளியை கொண்டு திரும்பியும் பாஸ்டர் மேலையும் மற்றவங்க மேலையும் ஊத்தினார். யாரும் ஒண்ணும் செய்யாத, ஸ்தோத்திரம் பண்ணுனாரு. ஸ்தோத்திரம் சொல்லிட்டு மூணாவது அவர் வீட்டுக்கு உள்ளதான் போனாரு. திடீர்னு ஸ்தோத்திர சத்தம் கேட்க மூணாவது நேரத்தில் அவருடைய மனைவி ஓன்னு ஒரு கூக்குரலின் சத்தம் கேட்டது. என்னன்னு சபையிலிருந்து ஒரு பையன் போய் பார்த்தா சபை அவங்க வீட்டு நடு முற்றத்தில் விழுந்து மரித்து மரணம் அவருக்கு நேரிட்டது. மீண்டும் இந்த சத்தத்தை கேட்டு அவர் மரிச்சிட்டார்னு பாஸ்டர் சொன்னபோது ஸ்தோத்திரம் பண்ணுன்னு சொன்னார் பாஸ்டர். ஸ்தோத்திரம் சொல்ல அவனுடைய ஒரு பையன் மீண்டும் மரித்து விழுந்தான். அப்புறம் கர்த்தருடைய சமூகத்தில் அந்த பாஸ்டர் சொன்னார் ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னாரு. மீண்டும் அந்த மனைவி அவனுடைய மரித்து போன அந்த புருஷன் அவனுடைய மனைவி வேகமாய் ஓடி பாஸ்டருக்கு முன்னாடி சபையில் விழுந்து தயவு செய்து உங்க ஸ்தோத்திரத்தை நிறுத்துங்க, எனக்கு இன்னும் ஒரு பையனாவது மிஞ்சட்டும் என்று சொல்லுகிற அளவிற்கு இனி எழுப்புதல் நாட்கள்ல சபையை குறித்த பயம் வரணும், ஊழியர்களை குறித்த பயம் வரணும். அல்லேலூயா. ஆமென். சும்மா விளையாடுற இடம்ல சபை. அடி விழணும். அடி விழுந்த போது எவ்வளவு பேர் வந்தாங்க தெரியுமா? அதிகமாய் சபைக்குள்ள சேர்ந்தாங்க. அதிகமா. 6ஆம் அதிகாரம் அழைப்பு. சொல்லுங்க. அழைப்பு. எங்களுக்கோ பந்தி விசாரிப்பது தகுதி அல்ல, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேதவசனத்தை போதிப்பதிலும் உபவாசிப்பதிலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறதா எங்க வேலை. என் வேலை இதான். இந்த வேலையை விட்டுட்டு நாங்கள் பந்தி விசாரிக்கிற வேலை, அந்த வேலை, இந்த வேலை, அஃபீஷியல் ஒர்க்கே பார்க்கக்கூடாது. நாங்கள் ஊழியக்காரங்க, எங்கள் வேலை என்ன வேலை சொல்லுங்க?
உங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும், உங்களை ஜெபத்தில் நடத்தணும், உங்களை ஊழியத்தில் நடத்தணும், உங்களை ஆராதனையில் நடத்தணும். ஊழியக்காரன் போய் அரசியல்வாதி மாதிரி நிற்கக்கூடாது. எங்களுக்கு அந்த வேலை கிடையாது. ஊழியக்காரன் போய் காணிக்கின்ற வேலையை செய்யக்கூடாது. எங்க வேலை அதுதான். ஆமென் சொல்லுங்க. எங்க வேலை போதிக்கணும், உபவாசம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும், கர்த்தரை தேடணும். வேற எந்த வேலையிலையும் நாங்கள் தலையிடக்கூடாது. இந்த அழைப்பு சரியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேதவசனம் சொல்லுகிறது, சீஷர்களின் தொகை எருசலேமில் பெருகிற்று. 3000 5000 மாறிச்சு, 5000 அதிகமாக மாறிச்சு. அதிகமாக மாறினது என்னதாச்சு? சீஷர்களின் தொகை பெருகிற்று. எதுக்கு ஜெபிக்கணும்? சபையில் ஊழியக்காரங்க ஊழியத்தை மட்டும் செய்யணும். பாதி ஊழியக்காரங்க லேண்ட் புரோக்கரா மாறியாச்சு. பாதி ஊழியக்காரங்க ஆமாம் தோத்துறோம். தெரிஞ்சவங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ளை சொல்கிறதுல தப்பு இல்லை, இதே வேலையாகவே அலையிறாங்க. தோத்துறோம் புரோக்கராகவே அலைஞ்சிட்டு அதில் வேற கமிஷன் வேற. சில பாஸ்டர் மாதிரி தோத்துறோம். வேலையா உன் வேலை ஜெபம் பண்ணுற வேலையா? சர்ச்சில் ஏதாவது ஒரு பொண்ணு இருக்குப்பா இந்த மாதிரி இருக்கு, வேணா பார்த்துக்கோ பேசிக்கோ. நாங்களாம் அவ்வளோதான், வந்தால் நான்லாம் சொல்லி இந்த ஒரு பொண்ணு இருக்குது பார்த்துக்கோ பேசிக்கோ, கடைசியில் என்கிட்ட வா அப்படின்னு அனுப்பி விட்ருவேன். ஆமாம், கூடையே இந்த வேலையே ஆகாது எங்களுக்கு. அப்புறம் பாசு தான் கட்டி முடிச்சிட்டாரு எல்லாம் பண்ணிட்டாருன்ட்டு நீங்கள் சொல்லுவீங்க. அப்புறம் இவரால் தான் நான் கட்டினேன் வம்பானேன்னு எங்களை பிடிச்சி தெருவில் விட்டுருவீங்க. இந்த வேலையே எங்களுக்கு தேவையில்லை. இங்கே ஒரு பொண்ணு இருக்குது, இங்கே ஒரு பையன் இருக்கான், பார்த்து பேசி ஜெபம் பண்ணு, முட்டி போடு, தேவசத்தை அறிந்துக்கோ, நாங்கள் அடையாளத்தை காட்டுவோம், நீங்கள் இதெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணி போயிட்டே இருக்கணும். ஆனால் இதே பேக்கோட போட்டோவோட அலையிற வேலை இருக்கக்கூடாது. சில பாஸ்டர் வேலையெல்லாம் அப்படி தான் இருக்குது. சில பாஸ்டர் காரில் கொடியெல்லாம் கிடக்குது, கொடியெல்லாம் இருக்குது. ஆமாம், அரசியல்வாதியாகவே மாறியாச்சு பாஸ்டர்ஸ்லாம். நமக்கு வேலையா தேவையா? நமக்கெல்லாம் தோத்துறோம். பாதி எல்லாம் பிஷப் ஆகிட்டாங்கண்ணே. அப்புறம் என்ன செய்ய? ஒன்றும் தோத்துறோம். என்ன கேட்டால் சரியான பிஷப்னா பாஸ்டர் மோகன் பாஸ்டர் வேணால் பிஷப் ஆக்கிடலாம். இல்லை நீங்கள் பாஸ்டராக தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் பாஸ்டர். நான் இல்லை நான் அப்படி சொல்ல வரல. தகுதின்னு ஒன்று இருக்குல்ல, தகுதின்னு ஒன்று இருக்குல்ல, அதை தான் சொல்கிறேன். அகஸ்டின் ஜெயக்குமார்னு சொல்லலாம், அவங்களாம் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. தகுதின்னு ஒன்று இருக்குல்ல. ஆமாம், நான் ஒரு ஊருக்கு போனேன்னே. அந்த போன ஒரு காவி வேஷ்டி, காவி சட்டை, காவி துண்டு போட்டு ஜம்முன்னு இருந்தாருண்ணே. அடுத்த வருஷம் போகிறேன், காவி அங்கி போட்டு பிஷப் ஆயிட்டாருண்ணே. காவி ஜிப்பா போட்டு பிஷப் ஆயிட்டாரு. எத்தனை பாஸ்டர் விசுவாசி? 48 விசுவாசி. ஒரே சர்ச்சி. ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தவரை அங்கேயே போட வச்சுட்டாங்க. தோத்துறோம். நான் சிரிக்கிறதுக்கு சொல்லலை, சீரியஸ் வேதனையாக இருக்குது எங்களுக்கு. ஊழியக்காரங்க என்ன வேலை செய்கிறோம் நாங்கள், எங்களுக்கு வேதனையாக இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் இன்னும் பிரசங்கத்துக்கே போல பாருங்க. அழைப்பு நீங்கள் பாருங்களேன், இந்த அழைப்பு சரியானதுன்றதுனால தான் இந்த அழைப்பில் ஒரு 6 பேரை கூட்டு வாப்பா, ஒரு 7 பேரை கூட்டு வாப்பா மேலே நான் கையை வச்சு ஜெபிச்சு அபிஷேகம் பண்ணுறேன். அழைப்பில் சரியாக இருந்த 2 பேர். நீங்கள் பாருங்கள், 7ஆம் அதிகாரம் ஸ்தேவான், 8ஆம் அதிகாரம் பிலிப்பு. அபிஷேகம் பண்ணி அழைப்பில் கரெக்டாக இருந்தவனை 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். சரியாக இருக்கிறவங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். அழைப்பில் நிற்கிறவர்களை. அழைப்பு இருந்தால் சீஷர்களின் பெருக்கம் வரும். ஊழியக்காரங்க வேலையை செய்யணும். அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆமென். நீங்களும் ஊழியக்காரன் வேலையை பார்க்க வைக்கணும். என்ன எங்களை பிரசங்கம் பண்ண விடுறீங்களா நீங்கள்? எங்களை ஜெபம் பண்ண விடுறீங்களா நீங்கள்? என் பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வரல, என்னை கவனிக்கலை, என்கிட்ட பேசலை, என் மூஞ்ச தூக்கலை, அதை செய்யலை, இதை செய்யலை. இல்லை, எங்கள் வேலை என்னடா வேலை? நாங்கள் முட்டியை போட்டு பைபிளை வாசித்து நாங்கள் முக்கிய ஒரு வாரத்துக்கு பிரசங்கம் எடுக்கிறதுக்குள்ளே எங்கள் பாடு பெரும்பாடாக மாறிடுது. 1ஆம் தேதி நான் 2 பிரசங்கம் பண்ணி, 2ஆம் தேதி 4 பிரசங்கம் பண்ணி, 3ஆம் தேதி 2 பிரசங்கம் பண்ணி, இப்போ நான் இங்கே 4ஆம் தேதி இப்போ அதிகாலையில் நிற்கிறேன். திருப்பி நைட்டு போய் பிரசங்கம் பண்ணேன். எங்களுக்கு பிரசங்கத்தை எடுக்கவா? உங்களை கவனித்து சின்ன பிள்ளை போல் இருந்தீங்கன்னா நாங்கள் எங்கே ஊழியம் பார்க்க? ஸ்கூல் மாதிரியில் நடத்த வேண்டியிருக்கு சர்ச்சை எங்களுக்கு. பாஸ்டர் நொல்லிட்டான். ஸ்கூலில் சொல்லுவாங்கன்னு
டீச்சர் குத்திட்டான், ஏண்டா ஏய் லப்பரை எடுத்துட்டான், ஏய் உங்களெல்லாம் வச்சு நாங்கள் எழுப்புதலையா பார்க்க தோத்துறோம். எனக்கு நான் இருக்கிற சர்ச்சில் என்கிட்ட இருக்கிற ஒரு 6 ஊழியக்காரங்க, ஒரு 40 மிஷினரியை நம்ம தாங்குகிறோம். ஒரு கலை சபைகள் கொஞ்சம் இருக்குது. இதை பார்க்குறதுக்குள்ளேயே ஒருத்தன் என்னை கவனிக்கலைங்கிறான், பாஸ்டர் என்னை கண்டுக்காமல் போயிட்டாருங்க. எனக்கு நான்லாம் பாஸ்டரை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. அவர் எல்லாம் என்ன பாடுபடுறாங்கன்னு எனக்கு தெரியல. நான்லாம் உண்மையில் டெய்லி பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணுவேன். டெய்லி ஜெபம் பண்ணிடுவேன். டெய்லி ஒரு லைன் வச்சுருக்கேன். மோகன் ஆரம்பிச்சேன்னா அப்படியே வரிசையாக மோகன் பாஸ், ஜிபிஎஸ்னு, எல் ஜோசப்னு, ஃபாதர், கல்யாண் பாஸ், அப்படி ரைட்டாக ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா இவங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டியது நமக்கு பெரிய கடமை. ஆமென் சொல்லுங்கள். பெரிய பொறுப்பில் இருக்காங்க. நீங்கள் அழைப்பை பெற்ற ஊழியக்காரங்களை பிரசங்கம் பண்ண, ஊழியம் செய்ய விடணும் விசுவாசிகள். ஆமென் சொல்லுங்க. நல்லா ஆமென் மட்டும் சொல்லுங்கள். விட மாட்டீங்களே. எவ்வளோதான் உங்களுக்கு எழுப்புதல் ஜபம் வந்தாலும் மண்டையும் கொண்டையும் கொடுத்துட்டு இப்படி நின்றுட்டு ஜெபம் பண்ணு விடுங்க தானே சொல்கிறீங்க. நீங்கள் நைட் ப்ரேயர்னாலும் நீங்கள் உங்களுக்கு தலையில் வச்சு கையை வச்சு ஜெபிக்க வேண்டியிருக்கா இல்லையா? சொல்லுங்கள். நீங்கள் நைட் ப்ரேயராக இருந்தாலும் இப்படி வந்து நிற்கிறீங்களா இல்லையா? நீங்கள் உண்மையான எழுப்புதல் ஆட்களாக இருந்தால் நீங்கள் என்ன சொல்லணும்? எல்லாரும் 4:30 மணி வரைக்கும் இருக்கணும். இன்னைக்கு எத்தனை மணி வரை இருக்கணும்? 4:30 வரைக்கும் இருக்கணும். இருப்பீங்களா? நான் பிரசங்கம் பண்ணோன்னே இப்படி மேலே ஏதோ தெரியாத மாதிரியே எழும்புவீங்க, ஏதோ வெளியே போகிற மாதிரியே போவீங்க, அப்படியே போயிடுவீங்க. உங்களை வச்சு எழுப்புதலை நாங்கள் எங்கே பார்க்க? உங்களை நம்பி நாங்கள் 4:30 வரை என் சகோதரன் சாலமோன் நான் மாதம் நான் கூப்பிட்டு வச்சு ஜெபிக்கிறதுக்கே நான் கூப்பிடுவேன். அவர் ஜெபம் நடத்தினாலே அவ்வளோ மகிமையாக இருக்கும். அதிலெல்லாம் யார் உட்காடுறீங்க? NLG தேவ மனிதர்கள் உட்காந்து நைட்டு முழுசு முடித்து ஜெபத்தை முடித்து அவங்க பொறுப்போடு இருக்காங்கன்னா நீங்கள் பார்ப்போம் அப்படின்னு போயிடுவீங்க. நாங்கள் அங்கே இருந்து வரணும். இவருக்கு இருக்கிற வேலையை மண்டையே குழம்பிடும். அவ்வளோ வேலை இருக்குது பாஸ்டர், கல்யாண் பாஸ்டருக்கு. ஆனாலும் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ணனுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன். ஏழாம் அதிகாரம் சொல்லுங்க சத்தமா. அன்பு. ஸ்தேவானுடைய அன்பு. இரத்த சாட்சியா ஒருத்தன் மரிக்கிறான். இவருங்க கர்த்தருடைய வசனத்தை பேசுறான், கல்லறி விழுது. சத்தியத்தை பேசுனா என்னதான் வரும்? பக்கத்தில் சொல்லுங்க. சத்தியத்தை பேசுனா என்னதான் வரும்? கல்லு தான் வரும். ஆனால் ரிப்ளை என்ன கொடுக்கணும்? என்ன கொடுக்கணும்? அன்பு. அன்பு சகலத்தையும் தாங்கும், நம்பும், சகிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை. தன்னை புகழாது, தற்பொழிவு நாடாது, சினங்கொள்ளாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்தில் ஐக்கியமானதை செய்யாது, பொறாமை கொள்ளாது, இருமாப்பா இராது. அன்பு சகலத்தையும் தாங்கும், நம்பும், சகிக்கும், எல்லாமே செய்யும். பூர்ண கட்டாகி அன்பை நீங்கள் தரித்து கொள்ளணும். சபிச்சா பார்த்துட்டு தானே இருக்கும். சபிச்சா, துன்பப்படுத்தினா, பகைக்கிறவர்களுக்காக, தீமை செய்கிறவர்களுக்கு, அப்படி செய்கிறவங்க மட்டும் அல்லேலூயா. Praise God. அன்பு வரணும். என்ன வரணும்? அன்பு வரணும். அன்பு இருந்தால் சர்ச்சுக்குள்ளே வரும்போது சேரை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கீழே உட்கார்றவங்க டக்குன்னு இறங்கி சேரை கொடுத்துருவீங்க. நீங்கள் இடம்லாம் பிடிக்க மாட்டீங்க. பக்கத்தில் வந்து ஆளே நின்னாலும் அந்த ஆளை கண்டுக்காமல் நின்றுக்கிற மாதிரி இப்படி பார்த்துட்டு உங்கள் சீன் இருக்குது தெரியுமா? ஒரு சர்ச்சில் ஒரு சேரு கொடுக்கறது இல்லை. சர்ச்சை விட்டு போகும்போது உங்கள் செருப்பை நீங்கள் போட்டு போகிறது இல்லை. நாங்கள் என்ன செய்ய? அன்பு. ஆமென் சொல்லுங்க. அன்பினால சபை நிரப்பப்படணும். எனக்கு சில நேரம் சில ஆளை குறித்து தானே வருத்தம் வரும். வராதெல்லாம் சொல்லவே மாட்டேன். எனக்கு வரும். சில பேர் சில காரியம் செய்யும்போது கஷ்டமாக இருக்கும். நான் அப்படி வந்துட்டுனாலே என்ன செஞ்சிருவேன் தெரியுமா? நேராக தேவ சமூகத்தில் உட்காந்து கொஞ்ச நேரம் போராடிடுவேன். எனக்கு அந்த ரெஸ்ட்லெஸ் போகிற வரைக்கும் நான் கொஞ்ச நேரம் போராடிடுவேன்.
அது அது ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் நான் எழும்பி வருவேன். நான் அதோடே நான் போகக்கூடாதுல்ல. எபிரேயர் 12:15 கசப்பான வேர் முளைத்தெலும்பி ஒருவனு வேசிக்கல்ல நான் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாய் இராதபடி எச்சரிக்கையாருங்கள். பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை பெற விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீரோடு தேடியும் மனமாறுதலை காணாமலே போயிட்டான். ஒரு கசப்பான வேர் தான் முளையுது, எலும்புது. அது கடைசியில் முடிவு கண்ணீரோடு தேடியும் மனமாறுதலை காணாமே போயிடுவான். சின்ன கசப்பு வரும், வராதெல்லாம் சொல்ல மாட்டேன். சிலர் செய்கிறது நமக்கு வருத்தத்தை வர வைக்குது, சில நேரம் கஷ்டத்தை பண்ணுது. என்னடா இது இப்படிலாம் பண்ணுறாங்களேன்னு வருத்தம் வருது. ஆனாலும் நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தேவ அன்பினால் ஆவியினால் நிரப்பப்பட்டால் தான் அந்த கசப்பு மாறும். அதுக்காக நம்ம ஜெபிச்சே ஆகணும். ஆமென் சொல்லுங்க. அன்பு பெருகணும், அன்பு பெருகணும். இல்லையா சொல்லுங்க. இந்த அன்பினால கர்த்தர் ஒரு மனிதனை கர்த்தர் எழுப்புறார். சவுல பவுலா கர்த்தர் மாற்றுகிறார். ஒரு பெருக்கத்துக்கு நேராக தேவன் கொண்டு போறார். ஒரு மனிதனை எழுப்புகிறார். ஒரு மனுஷனை தான் கர்த்தர் எழுப்புறார். அதுக்கு ஒரு மனுஷனை அனனியாவை கர்த்தர் தெரிந்து கொண்டு போறார். பாருங்க 8ஆம் அதிகாரம் என்ன சொன்னேன்? அறிவிப்பு. சபை எங்கும் சிதறி போய் கர்த்தருடைய வார்த்தை அறிவித்தது. அரண்மனைக்குள்ளேயும் ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டது. அறிவிப்பு, ஆண்டவருடைய வசனம் அறிவிக்கப்பட்டது. ஏசப்பாவை எத்தனை பேர் நேசிக்கிறீங்க? ஏசப்பாவை எத்தனை பேர் பிடிக்கும்? நல்லா கை வைத்து சொல்லுங்க. நான் உலகத்தில் எனக்கு ஏசப்பா தான் ரொம்ப பிடிக்குன்னு சொல்றவங்களாம் கை வைத்துங்க. இந்த 10வது மாசத்துல ஒரு ஆத்துமாவது ஆதாயம் பண்ணிட்டு சர்ச்சை கொண்டு வந்தவங்கன்னு சொல்ற மட்டும் கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. பொய் சொல்லாம. எக்கச்சக்கமாக கையை உயர்த்தின மாதிரி இருந்துச்சே. ஏசப்பாவை அப்படி லவ் பண்ணுறேன், இப்படி லவ் பண்ணுறேன், தலைகீழாக லவ் பண்ணுறேன்னு பயங்கரமாக கை உயர்த்தினீங்க. ஆனால் ஒரு ஆத்மா கூட என்ன செய்யலை இந்த வருஷத்தில். ஒரு வருஷத்தில், இந்த வருஷத்தில் சொல்கிறேங்க, இந்த வருஷத்தில் ஒரு ஆத்மாவை சர்ச்சை கொண்டு வந்த ஆள் மட்டும் கை உயர்த்துங்க. கை தான் ஏன் உயர்த்த சொன்னேன். மேலே I have no time, just I'm busy, that's why I'm not able to preach the gospel. Why? China people very busy. Yo வேலைக்கு வேண்டாமா உங்களெல்லாம்? யோசிச்சு பாருங்க. ஒரு ஆத்மா கூட ஆதாயப்படுத்தாம நம்ம எப்படிங்க பரலோகம் போக முடியும்? யோசிச்சு பாருங்க. நான் இந்து குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆளுக்காவது சுவிசேஷம் சொல்லாமல் நான் படுக்கைக்கு போனதே கிடையாது. ஒரு ஆளுக்காவது சொல்லாமல், அது பெட்ரோல் போடுறவனாக இருக்கலாம், ஒரு பிச்சை கேட்க வர்ற ஆளாக இருக்கலாம், ஒரு ஸ்நாக்ஸ் வாங்குற இடமா இருக்கலாம், அது எந்த இடமா, ஒரு சர்வராக இருக்கலாம், ஒரு ஆளுக்காவது இயேசுவை பற்றி சொல்லி இயேசு உங்களை நேசிக்கிறார். அது நான் டாய்லெட்டுக்கு போகிற வழியில் அதை க்ளீன் பண்ணுற ஆளாக கூட ஏர்போர்ட்டில் இருக்கலாம். கையை பிடிச்சி காசை கொடுத்து தோல் மேலே கையை போட்டு இயேசுவை பற்றி சொல்லாமல் நான் ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு சொல்லாமல் நான் இருந்தது கிடையாது. கர்த்தருக்கு முன்னாடி நான் சாட்சியாக சொல்ல முடியும். நான் எவ்வளவு 1,00,000 பேருக்கு முன்னாடி நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். எனக்கு அதை விட பெருசு என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி இயேசுவின் அன்பை சொல்றத போல இந்த உலகத்துல வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஒரு ஆளு, நீங்க சுவிசேஷம் சொல்லாம ஒரு ஆத்துமா கூட ஆதாயம் பண்ணாம பரலோகம் எப்படி போக முடியும்? எழுப்புதல் எப்படி வரும்? சொல்லணும். ஊழியக்காரங்க வேலை இல்லை, உங்க வேலை. ஆமென். ஆடு குட்டி போடுமா, மெய்ப்பன் குட்டி போடுமானா? எங்களையே குட்டி போட வச்சுட்டு நீங்க ஆடுன்னா நாங்க மேய்ப்பேன், நீங்க எங்களையே மிதிக்கிறீங்க. நீங்க தானே இந்த வேலையை செய்யணும். தனியா விட்டீங்க பாருங்க. 9ஆம் அதிகாரம் அர்ப்பணிப்பு. ஒரே ஒரு சவுல், ஒரு அர்ப்பணிப்பு பவுலா மாறுறது. ஒரே ஒரு அர்ப்பணிப்பு. தேவனே நீர் யார்? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். ஒரே ஒரு அர்ப்பணிப்பு. நீங்க யாரு? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். தேவ சித்தத்தை கேட்கறதுக்கு ஒரு மனுஷன் ஒப்பு கொடுக்கிறான். நீங்க யாரு? நான் என்ன செய்யணும். என்னை எதுக்காக பிடிக்கிறீங்க? அர்ப்பணிக்கிறான். இங்க பாருங்களேன், ஆண்டவர் சொல்றாரு, நீ முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? நீ துன்பப்படுத்துகிற இயேசு அவளை சொன்னார்ல. அடுத்தது நான் என்ன செய்யணும்னு கேட்ட உடனே
ஆண்டவர் என்ன ரிப்ளை பண்ணார்? சொல்லலாம், நான் இயேசுன்னு சொன்னார்ல, அடுத்து சொல்லலாம், எப்போ வா உன்னை நான் யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் உன்னை என் நாமத்தை அறிவிக்கும்படி நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், நீ என் நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட போகிற என்பதை நான் உனக்கு காட்டுவேன்னு உடனே இம்மீடியட்டாக அவன்கிட்ட சொல்லலாம். ஏன் சொல்லலை? எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, உனக்கு அறிவிக்கப்படும். சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனால் உட்காந்து 3 நாள் உபவாசம் பண்ணி தேவ சமூகத்தில் காத்திருக்கிறான். கர்த்தர் அனனியாட்ட போய் பேசுகிறார். அனனியாவே, நீ நேர்த்தர் எனப்பட்ட தெருவுக்கு போ, அங்கே ஒருத்தன் ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி காத்திருந்து நீ கைகளை வைக்கவும் தரிசனத்தை பார்க்கவும் அவன் மீது இருக்கிற அழைப்பணி சொல்லவும் அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அனனியா சொல்லுகிறான், ஆண்டவரே, இவன் சபையை துன்பப்படுத்தும்படி நிருபங்களை கேட்டு வாங்கிட்டு போனவன்ல, இவனெல்லாம் நீங்கள் எப்படி தெரிந்து கொள்றீங்க? நீ போப்பா, நான் இவன் நாமத்தை நிமித்தம் எவ்வளவு பாடுபட வேண்டும் என்று நான் அவனுக்கு காட்டுவேன்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரே ஒரு மனுஷன் தேவ சமூகத்தில் 3 நாள் உபவாசம் பண்ணி புசியாமல் குடியாமல் தேவ சமூகத்தில் கர்த்தருடைய தரிசனத்தை பார்க்கும்படி காத்து கொண்டிருக்கிறான். அப்படின்னா ஆண்டவர் அவனை குறித்த தரிசனத்தை சொல்லியிருப்பாரானா அவன் 3 நாள் ஜெபிச்சிருக்க மாட்டான், 3 நாள் உபவாசிச்சிருக்க மாட்டான், 3 நாள் காத்திருக்க மாட்டான், 3 நாள் தரிசனத்தை பார்த்திருக்க மாட்டான். சில காரியங்கள் எல்லாம் கர்த்தர் தாமதம் பண்ணி டிலே பண்ணி உங்களுக்கு சொல்றாருன்னா, தேவன் சில காரியத்தில் உங்களை ஜெபிக்க வைக்கிறதற்காக, உங்களை உபவாசிக்க வைக்கிறதற்காக, உங்களை தரிசனத்தை பார்க்க வைக்கிறதற்காக, அது மாத்திரமல்ல உங்களை குறித்த தவறான சிந்தையை மற்றவர்கள் சிந்தையிலிருந்து எடுத்து போடுவதற்காக. ஒரே ஒரு அர்ப்பணிப்பு தான். 31 வசனம் சொல்லுகிறது, சபை எங்கும் சமாதானம் பெற்று வளர்ந்து பெருகுது. அங்கேயும் ஒரு பெருக்கம் நடக்குது. 10ஆம் அதிகாரம் தரிசனம். பேதுரு சீமோன் என்கிற தோல்பதர் இருக்கிற வீட்டில் பந்தி இருக்கிறான். அங்கதான் தங்கி இருக்கிறான். சாப்பிட மனதா இருக்கிறான். பசியினால தன் ஆகாரத்தினால தன்னை திருப்தியாக்கும்படி நினைத்து கொண்டு அவன் இருக்கிற சமயத்தில் அவனுக்கு சாப்பாடு இப்ப தேவை. வயிறு வேற பசிக்குது, சாப்பாடு ப்ரிப்பேர் ஆகல, அங்க ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் அவன் மேல் வீட்டறைக்கு ஏறினான். துப்பட்டி இறங்கியது, அடித்து புசி என்கிற ஒரு சத்தம் கேட்டது. தீட்டானதை புசிப்பது எப்படி ஆண்டவரே? நான் தீட்டு நினைக்கல, நீ ஏன் தீட்டு நினைக்கிற? புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அங்கதான் போனது. அப்படின்னா அவன் விரும்புறது சாப்பாடு, அவன் எதிர்பார்த்தது ஆகாரம், அவனுக்கு இப்ப தேவை சாப்பாடு. ஆனா அந்த காரியம் இன்னும் ஆயத்தமாகல, அவன் கையில கிடைக்கல. சில நேரம் நீங்க விரும்புறது, நீங்க ஆசைப்படுறது, நீங்க எதிர்பார்க்கறது, நீங்க இப்ப எனக்கு வேணும்னு நினைக்கிறது உங்களுக்கு சில நேரம் தாமதமானாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஜெப வேளையில மேல் வீட்டறையில ஏறினீங்கன்னா உங்களுக்காக கர்த்தர் புதிய தரிசனங்களை தர தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். தோல்பதனுடைய வீடு எப்படி இருக்கும்? நாத்தம் பிடிச்ச வீடு. அந்த இடத்துல தரிசனம் பார்க்குறான். நீங்களும் நானும் நாத்தத்தில் வந்த கூட்டம். ஒத்துக்கவே மாட்டீங்கள? புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் வந்த இடங்க அங்கதான் நாத்தத்தில் தான் வந்தது. சென்ட் அடிச்சுட்டு வாசம் போட்டா வந்த இடம் தெரியாமல் போயிருமான்னு பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, வந்த இடம் ஞாபகம் இருக்கட்டும். தோத்திரம் 11ஆம் அதிகாரம் சத்தமா சொல்லுங்க. அந்தியோகியா அப்படின்னா என்ன? சீஷர்களுக்கு என்னன்னு பேர் வந்துச்சா? கிறிஸ்தவர்களுக்கு சீஷர்னு பேர் வந்துச்சா? சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்னு பேர் வந்துச்சா? சத்தமா சொல்லுங்க. யாருக்கு? அப்ப நம்ம என்னன்னு சொல்றோம்? கிறிஸ்தவர்கள். நீங்க யாரு? ஐ அம் கிறிஸ்டியன். நீ முதல்ல யாரா இருந்தா உன்னை கிறிஸ்தவன் சொல்லலாம். சீஷன்னா சிலுவை சுமக்கிறவன், சீஷன்னா அச்சடையாளங்களை தரித்திருக்கிறவன், சீஷன்னா அடிச்சுவிட பின்பற்றுகிறவன், சீஷன்னா குருவை போல மாறுகிறவன், சீஷன்னா தனக்காக வாழாம பிறருக்காக வாழ்கிறவன், சீஷன்னா எல்லா லாபமான அனைத்தையும் நஷ்டம்னு குப்பைன்னா விடுவான், சீஷன்னா அடிச்சுவிட பின்பற்றி போவான். நம்ம சீஷனா? சொல்லுங்க. இழந்திருக்கோமா இயேசுவுக்காக? பவுல் சொன்னது போல 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், அவருடைய அச்சு அடையாளங்களை என் சரீரத்தில் தரித்திருக்கிறேன் என்று தைரியமா சொல்ல முடியுமா? ஒன்று என்ன கிறிஸ்துவ பின்பற்றுங்க, இல்லைன்னா என்ன பின்பற்றுங்கன்னு தைரியமா நம்மளால சொல்ல முடியுதா இந்த காலகட்டத்தில்? எங்க முடியுது சொல்லுங்க. நம்ம கிறிஸ்தவன் சொல்றான். கிறிஸ்தவன் எங்க? வாழ்க்கையில தானே காட்டணும். நான் சீசனா மாறினா தானே நான் கிறிஸ்தவன் சொல்ல முடியும். ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் சவுத் சைடில் வேதக்காரன் சொல்லுவாங்க. இப்போ வேதக்காரன் முழுசும் வேதனைக்காரனாக தான் இருக்கான்.
பைபிளை தூக்கிட்டு போனால் அந்த அண்ணன் கரெக்டாக இருப்பாங்க, இந்த அக்கா பொய்யே பேச மாட்டாங்க. அப்படி தான் சொல்லி எங்கள் அம்மாவெல்லாம் சொல்லியிருக்காங்க. சிஎஸ்ஐயில் அப்படி தான் சொல்லுவாங்க. எங்கள் அம்மா சிஎஸ்ஐ பேக்ரவுண்டு, எங்கள் அப்பா இந்த குடும்பத்தை சேர்ந்தவர். அப்படி தான் சொல்லி அதெல்லாம் கிறிஸ்தவம் கரெக்டாக இருப்பாங்க. எங்கள் ஐயா பக்தியாக இருந்தாலும் சொல்லுவாங்க கிறிஸ்தவம் கரெக்டாக இருப்பாங்க, கரெக்டாக இருப்பாங்க. இப்போ எங்கே தேட வேண்டி இருக்க? சர்ச்சே நல்ல சர்ச்சை எதுன்னு கேட்க வேண்டியிருக்குன்னு, சர்ச்சே நல்ல சர்ச்சை எதுன்னு கேட்க வேண்டிய காலகட்டத்தில். எந்த சர்ச்சை நல்ல சர்ச்சை? சர்ச்சே நல்லது தானே, சொல்லுங்க. சர்ச்சே நல்லது தானே, அதில் எந்த சர்ச்சுன்னு கேட்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆமென். அப்போ நீங்க யோசிங்க, நம்ம வாழ்க்கை எப்படி மாதிரியா இருக்கான்னு யோசிங்க. 12ஆம் அதிகாரம் தூதன். ஆமா, பாஸ்டர் சொன்னாங்க, ஏரோது அதிகாரம், ஆட்சி பலம், படைப்பலம், அரசியல் பலம், பண பலம், ஆள் பலம், எல்லா பலமும் இருக்கு. ஆனால் ஆரம்பித்தவன் அதிகாரம், ஆளுகை, ஆட்சி, பணம் எல்லாம் இருந்துச்சு. அதோடு ஆரம்பித்தவன் 12ஆம் அதிகாரம் முடியும் போது ஏரோது என்பவனை கர்த்தர் காலியே பண்ணிட்டாரு. ஏன்? இது இடைப்பட்ட நேரத்தில் என்ன நடந்தது? ஜனங்களை சந்தோஷப்படுத்த பேதுருவை சிறைச்சாலையில் போட்டான். இவன் ராஜவஸ்திரம் தரித்துட்டு சிங்காசனத்தில் உட்காந்துட்டு தேவன் பேசுகிறான்னு சொல்கிற மாதிரி கர்த்தரை மகிமை எடுத்துக்கிட்டான். தேவதூதன் 2 பக்கமும் பேதுரு வெளியே கொண்டு போனால் இவனை தூதன் மூலியமாக அடித்து புழுப்புழுத்து செத்தான் இருக்கு. தேவதூதனுடைய கிரியை நடக்கு. இப்போ பேதுருவை சிறைச்சாலையில் வச்சதுக்கும் நம்மால் மேலே உட்காந்து பிரசங்கம் பண்ணதுக்கும் நம்ம எப்படியும் கிறிஸ்தவ கூட்டமைப்பு கிளம்பி போய் முதலமைச்சர்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுத்தோமா? அங்கே யாருமே பெட்டிஷன் கொடுக்கலையே. சபை செஞ்சது ஊக்கமான ஜபத்தை மட்டும்தான் செஞ்சது. நம்ம வேலை பெட்டிஷன் கொடுக்குற வேலை கிடையாத. கர்த்தருடைய ஊழியக்காரங்க சபை செய்ய வேண்டிய வேலையே அந்த வேலை கிடையாத. நான் அந்த பெட்டிஷனை கொடுக்குறேன், நீ இந்த நீ ஜெபம் பண்ணாலே போதியா, இருக்கிறவனை சிங்காசனத்திலிருந்து காலி பண்ண அவரால முடியும். நான் ஏன் பயப்படணும்? இருந்தா இங்க, போனா அவருக்காக, இருந்தாலும் கர்த்தருக்காக வாழ்வோம். அல்லேலூயா சொல்லுங்க. பயந்தாங்கோழி சந்ததி நினைச்சிட்டு இருக்கோமா நம்ம? சொல்றது மட்டும் இருக்கக்கூடாது. தோத்திரம். எனக்கு இந்த போய் பிரச்சனை பெட்டிஷன் கொடுக்குறது எனக்கெல்லாம் அதில் உடன்பாடே கிடையாது. என்ன ஆனாலும் ஜபம் 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 ஜெபிச்சுட்டே போயிட வேண்டியதுதான். நமக்கு பைபிளில் அதை மட்டும்தான் கற்றுக் கொடுத்துருக்கிறது. கூடி கூடி ஜெபிச்சிருவோம், ஊக்கமான ஜெபத்தை பண்ணிடுவோம். மதமாற்ற தடை சட்டம் வருதா, வந்துட்டு போட்டோம், எங்கள் வேலை ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் கிறிஸ்துவையும் கிறிஸ்தவர்களையும் சபையும் மூடுன்னு சொன்ன எல்லா ஆளும் காணாமல் போயிருக்காங்களே தவிர சபை அப்படி தான் இருக்குது. தேவ மனிதர்கள் அப்படியே தான் இருக்காங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் வளர்ந்து கொண்டே தான் இருந்திருக்காங்க. ஆமென். இயேசு 1, சீஷர்கள் 12, 70, 120, 3000, 5000 அதிகமாய் சீஷர்கள் பெருகினார்கள். சபை வளர்ந்து பெருகிட்டு இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் இவ்வளவு பெருக்கத்தை கர்த்தர் தேசம் உங்கும் கொடுத்திருக்கிறார்னா, 1 ஆரம்பிக்கிற மோசே, 1 ஆரம்பிக்கிற ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, 12, 70, அங்கே ஆண்டவர் 6 லட்சம் புருஷர்கள் 30 லட்சம் மக்களை கர்த்தர் பெருக 1 தான் ஆரம்பிப்பா. ஆமென் சொல்லுங்க. பெருகும். வைராக்கியமா இருந்தா பெருகும். தோத்திரம். சபை ஊக்கமாய் மட்டும் ஜெபித்தால் போதும். ஆமாம், நம்ம வேலை அங்கே போக வேண்டியது, இங்கே போக வேண்டியது, கூட்டணி போட வேண்டியது, கொடி பிடிக்க வேண்டிய வேலையே சபை வேலை கிடையாது. சபை வேலை ஜெபிச்சுட்டே இருக்க வேண்டிய வேலை தான். அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தது அனுப்புங்கள். 13ஆம் அதிகாரம். பவுலையும் பர்னபாவையும் பரிசுத்தாவில நிரம்பி உபவாசம் பண்ணி காத்திருந்து ஜெபித்து நான் பிரித்த ஊழியத்துக்கு அனுப்பிவிடுங்கள். மிஷனரி ஊழியத்துக்கெல்லாம் போங்க, போங்க வெளியே. ஆமென். முந்தியெல்லாம் ஆசியன் தூத்துக்குடிக்கு வரும்போது ஒரு 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 அப்படி காலிங் கூப்பிட்டாருன்னா வச்சுக்கோங்களேன். நான்லாம் காலேஜ் படிக்க கடைசி இயரில் தான் ரசிக்கப்பட்டேன். ஆரம்பத்தில் அந்த மீட்டிங் போவோம், மிஷினரி பெருவிழாக்கு. வா ஊழியத்துக்கு வா அப்படின்னு சொல்லிதான் வேகமாக போய் மண்ணுக்குள்ளே போய் விழுந்து கையை உயர்த்திட்டு முழங்காலில் பண்ணி நின்றுட்டு அழுதுகிட்டு இருப்போம். எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது, பக்கத்தில் ஒரு அக்கா வயிற்றில் ஒரு குழந்தை, கையில் ஒரு குழந்தை. அந்த அக்கா சொல்லுது, இந்த பிள்ளையும் உமக்கு தான் ஆண்டவரே, இந்த பிள்ளையும் உமக்கு தான் ஆண்டவரேன்னு. இந்த பிள்ளை டாக்டரு, இந்த பிள்ளை இன்ஜினியரு, இந்த பிள்ளை ஐடி, இந்த பிள்ளை ஏஐ, இந்த பிள்ளை ஏரோநாட்டிக்கல், இந்த பிள்ளை அந்த இது. உங்களை தான் சொல்கிறேன்.
ஒன்று கொடுங்களேன், கல்யாண பாஸ்டருக்கு ஒன்று கொடுங்க, ஒரு பிள்ளைய கொடுங்க, என்கிட்ட ஒரு பிள்ளைய கொடுங்க, நாங்கள் அனுப்புகிறோம். வயிற்றில் இருக்கும்போது மட்டும், இல்லைன்னா பிள்ளை இல்லாத போது மட்டும் எனக்கு ஒரு பிள்ளை தருவீரணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர மாட்டேன். உங்கள் ஜெபம்லாம் கதையே ஆகாது. எங்களை நீங்கள் ஏமாற்றலாம். எங்கள் வீட்டில் 4 பேர். நான் கடைசி பையன். எங்கள் அப்பா பக்காவாக ஹிந்து. எங்கள் அப்பா டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் லைன்மேனு. ஆரம்பத்தில் தூத்துக்குடியில் முளக்காடு முத்தையாபுரம் பழைய கால் வரைக்கும் சைக்கிளே போயிடுவார் எங்கள் ஐயா. கார்த்திகை மாலையில் வயிற்றுக்குள்ளே இருந்தேன். அப்போ ஒரு ஓட்டு வீட்டில் 2 ரூம் தான். எங்கள் அப்பாவுக்கு அப்போ ஃபோனு கிடையாது, செல்லும் கிடையாது. இல்லை, எவ்வளோ நிம்மதியாக இருந்திருக்காங்க பாருங்கள். அப்போது எங்கள் அம்மாவுக்கு வயிறு வலி வந்துட்டு உடனே அப்போ எங்கள் அக்கா எங்கள் அண்ணெல்லாம் ஸ்கூலுக்கு. அப்போது இன்னொரு அக்காவை பக்கத்து வீட்டில் விட்டுட்டு எங்கள் அம்மா வீட்டை பூட்டிட்டு சாவி அந்த பக்கத்து வீட்டில் அந்த அக்காட்ட கொடுத்துட்டு, ஏம்மா நான் இவங்க வந்தாங்கன்னு அந்த சாவியை கொடுத்துருமா. எங்கம்மா போகிறேன் அப்படின்னு. பிள்ளை பக்கம் போகிறேன் அப்படின்ட்டுருக்கேன். எங்கே போகிறேன்? பிள்ளை பக்கம் போகிறேன். எங்கள் அம்மா ஏதோ ஷாப்பிங் போகிற மாதிரியே போயிருக்காங்க. எங்கள் அம்மா நடந்து தான் போயிருக்காங்க. எங்கள் அம்மா இப்போ 78 ஆயிடுச்சு சம்திங்கு. பிள்ளை இப்போ கூட பார்த்துட்டு தான் இருப்பாங்க. பிள்ளை பக்கம் போயிருக்கேன் அப்படின்ட்டுருக்காங்க. உடனே நடந்தே போய் பெரிய ஆஸ்பத்திரியில் உள்ளே போய் படுத்தாச்சு. படுத்துட்டு வயிறு வலி வந்திருக்கு. ஸ்தோத்திரம் இயேசுராஜா அப்படின்னு கத்திருக்காங்க. கார்த்திகை மாலையில் கம் அவுட்டு. கேளுங்க, எங்கள் அம்மா அப்பயே சொல்லியிருக்காங்க, ஏசப்பா இதை இவனுக்கு உமக்கு தாரேன் அப்படின்னு இருக்காங்க. வெளியே வந்தது தான் தாமதம். கார்த்திகை அம்மாளுடைய வாழ்க்கையே தாறுமாறாக ஓடுற பெண்ணொட்டகம் போல், இஷ்டத்துக்கு விடப்பட்ட காட்டுக்கழுதையை போல் என் வாழ்க்கை முழுசும் மாறி போச்சு. ஆனால் பாருங்களேன், நான் சொல்கிறேனே, வாரத்துக்கு 6 நாள் குடிச்சிட்டு துன்மார்க்கமாக கத்தருக்கு பிரியம் இல்லாமல் என்னென்னமோ வாழ்ந்தாலும் இல்லை, எங்கள் அம்மா வயிற்றில் ஒப்பு கொடுத்தது. இன்னைக்கு நிற்கிறேன் பாருங்கள், என்ன லேஜில் நிற்கிறேன் பாருங்க. மெதுவாக தட்டுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. ஆமென். நீங்கள் ஒப்பு கொடுக்கறது எப்படி யோசிச்சு பாருங்க. எத்தனை பேருக்கு ஓரல் ராபர்ட் தெரியும்? உள்ளூர் ராபர்ட்டே தெரியாது, ஓரல் ராபர்ட். இதில் ஓரல் ராபர்ட் வேறு. ஆத்தாடி. ஓரல் ராபர்ட் அம்மா வயிற்றில் ஓரல் ராபர்ட் இருக்கும்போது அவங்க ஒரு வேலியை தாண்டும் போது வேலியில் வயிறு மாட்டிக்கிச்சு. உடனே அப்போ தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே எனக்கு இந்த வேலியிலேருந்து விடுதலை கொடுத்தீங்க, ரத்தம் வருது, வேலியிலேருந்து விடுதலை கொடுத்தீங்கன்னா என் பிள்ளைய உமது ராஜ்யத்துக்காகவே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. வேலியெல்லாம் டக்குன்னு விடுவித்தது. உடனே ஓரல் ராபர்ட்டுடைய அம்மா எழும்பி போய் கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்தாங்க. பிரசவம் வந்தது, ஓரல் ராபர்ட் பிறந்தார், பிள்ளை வளர்ந்தது, பிள்ளை திக்கி பேசினது, எல்லா கேலி கிண்டல் எல்லாம் இருந்துச்சு. ஆனாலும் ஓரல் ராபர்ட் அம்மா, நீ பெரிய தீர்க்கதரிசி, பெரிய ஊழியக்காரன், பெரிய தேசத்துக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார்னு சொல்லி ஒரு வயது வந்தவுடன் அவருடைய நாவின் கட்டு அவிழ்ந்தது. ஓரல் ராபர்ட் உலகமெங்கும் கர்த்தர் பயன்படுத்தினார். இல்லை, இன்னும் யூனிவர்சிட்டி இருக்குது. அவ்வளவு அற்புதத்தை தேவன் அந்த மனுஷன் ஒரு வயிற்றில் இருந்தபோது டக்குன்னு ஒப்பு கொடுத்து அந்த பிள்ளைய ஊழியத்துக்காக அர்ப்பணித்தாங்க. ஸ்தோத்திரம். உங்களுக்கெல்லாம் ஏதாவது மாட்டினா தான் ஒப்பு கொடுப்பீங்களா தெரில. எப்போ எத்தனை பிள்ளைகளை பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை ஊழியத்துக்கு கொடுத்துருக்கீங்க? கை வைத்துங்க பார்க்கலாம். நல்லா கை வைத்துங்க. அதான் வைத்தவா வேண்டாமா, இவன் வேற என்னத்தையாவது கேட்பானன்ற மாதிரியே தான். எத்தனை பேர் என் பிள்ளையெல்லாம் ஊழியத்துக்கு கொடுத்துருக்காங்க? நார்த் இந்தியாவுக்கு எத்தனை பேர் அனுப்புவீங்க உங்கள் பிள்ளைய? கையை டப்புன்னு கீழே போட்டாங்க பாருங்க. நார்த் இந்தியானே போட்டாங்க ஃபஸ்ட்டு. உங்களுக்கு நார்த் இந்தியான்னா அவ்வளோ ஈஸி ஆயிடுச்சுன்னா. 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசம், 806 மாவட்டம், 7 லட்சம் கிராமம், 17,68,000 குக்கிராமம் இருக்குது. இவ்வளோ பெரிய தேசத்தில் நம்ம கர்த்தரை சொல்லாமல் அனுப்பாமல் எப்படி கர்த்தரை நம்ம எழுப்புதலை பார்க்க முடியும்? சொல்லுங்கள். பணத்தை மட்டும் அனுப்பிட்டா போகாது, எல்லாம் போகணும். எங்கள் திருச்சபையில் 70 பேர் ஒப்பு கொடுத்துருக்காங்க. வர மாதத்தில், வர புது வருஷத்துக்குள்ளே 70 பேரை 7 ஸ்டேட்டுக்கு அனுப்ப போகிறோம். 40 பேரை
தாங்குற ரைட்டு, இனிமேல் நீ மவுண்ட் மிஷன் மூமெண்ட் ஆரம்பின்னு சொன்னார். பாஸ்டர்லாம் நமக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். அகஸ்டின் பாஸ்டர் இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய தாக்கம். போய் போய் பார்க்குறோம் நார்த் இந்தியாவில். அட்லீஸ்ட் நார்த் இந்தியாவுக்கு வெளியே போயிருக்கீங்களா? எத்தனை பேர் போயிருக்கீங்க நார்த் இந்தியாவுக்கு? தமிழ் 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 மட்டும்தான் தெரியும். नो हिंदी आपका हिंदी मालूम नहीं मालूम क्यों? என்னத்தையாவது உருட்டி கிருட்டியாவது பேசி கீசியாவது பேசிக்க போங்களேன். நம்மளுக்கு மும்மொழி கொள்கைக்கு மூக்கு தள்ளுது. பாருங்க, வில்லியம் டிண்டேல் என்கிற ஒரு தேவ மனிதர் 9 லாங்குவேஜ் கற்றுக்கிட்டார். வில்லியம் டிண்டேல் வேதத்தை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக 9 லாங்குவேஜ் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படித்து அதே இதில் வேலை பார்த்து 9 லாங்குவேஜ் கற்றுக்கிட்டார். உங்கள் கையில் இருக்கிற பைபிள் இருக்குல்ல, பைபிள், தமிழ் பைபிள், இதுக்கு பின்னாடி இருந்தது யார்? யார்? சீகன் பால் கடற்கரை ஓரத்தில் எத்தனை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார் தெரியுமா? தமிழ் கற்றுக்க 9 மணி நேரம், சில நேரம் 11 மணி நேரம் எழுதிக்கிட்டே இருப்பார். ரத்தம் வந்துடும், கட்டு போட்டு அடுத்த விரல் எழுதுவார், அதில் கட்டு போட்டு அடுத்த விரல் எழுதி கற்றுக்குருவார். அப்படி தான் தமிழை கற்றுக்கிட்டு நமக்கு தமிழ் பைபிளை கொடுத்துருக்கிறாரு. தூத்துக்குடிக்கு வந்த கால்வெல்லும் ஜி போப்பும் அவங்கள தமிழை கற்றுக்கிட்டவங்க. இங்கேருந்து சென்னையிலேருந்து இடையங்குடிக்கு கிளம்புனார் ஜி போப்பு. கிளம்பும்போது அவருடைய குதிரை செத்து போச்சு. செத்து போனதுனால அப்படி நிற்கலை, கிளம்பிட்டார், நடந்தே வந்துட்டார். அங்கே எங்கள் இடையங்குடிக்கு நடந்தே, சென்னையில் கிளம்புனவர் இடையங்குடி வரைக்கும் நடந்தே போனார். 1 மாதம். 1 மாதத்துல தமிழ் பேச எழுத கற்றுக்கிட்டார். நமக்கு தமிழ் தெரியாது, தமிழ் பைபிள்லாம் வாசிக்க தெரியாது. என்ன எனக்கெல்லாம் இந்த மண்டையில் இப்படி வச்சுட்டு கொட்டனு போல வரும். சீரியஸாக பாஸ், இந்த ஸ்கூலில் இப்படி பிடிச்சிட்டு பயலுக்கு கொட்டு வாங்கி தெரியுமா? சில ஆட்கள்லாம் தமிழ் பைபிள் வாசிக்க தெரியாது பாஸ்டர்ங்களா. நம்ம பயலுக்கு தமிழ் பாட்டே இங்கிலீஷ் பாட்டு மாதிரி தான் பாடுறாங்க. இங்கே பாருங்க, பிள்ளைகளெல்லாம் நல்ல 4-5 லாங்குவேஜ் கற்றுக்க சொல்லுங்கள், படிக்க வைங்க, பேச வைங்க. தேசம் எழுப்புதலை பார்க்கணுன்னா வெளியே போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறதுக்கு ஆட்கள் வேணும். ஆமே, 4 ஸ்டேட்டுக்கு அனுப்பி விடுங்க. கடைசியாக சொல்லுங்க, அநேக உபத்திரவங்கள், அநேக உபத்திரவத்தின் 22ஆம் வசனத்திலிருந்து அநேக உபத்திரவத்தின் ஊடாக தான் பரலோக ராஜ்யம் போக முடியும்னு சொல்றார். பாடு இல்லாமல் கதையாகாது. பாடுகள் வசனம் பெருகிற்று. பாட பற்றின அறிவை நம்ம சபைக்கு சொல்லி கொடுக்கணும். பாடுகளே இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. பாடு இல்லைன்னு பிரசங்கம் பண்ணவெல்லாம் டவுசர் கிழிஞ்சு அலையிறான். தோத்துறோம், விளையாட்டு கிடையாது. பாடு இல்லை, உபத்திரம் இல்லைன்னு சொன்னவெல்லாம் நிலமெல்லாம் பரிதாபம், விளையாட்டு கிடையாது. உபத்திரம் உண்டு, அப்புறம்தான் தேசம் மறுரூபமாகும். ஆமீன் சொல்லுங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஜெபிப்போமா? எழுமுங்க பார்க்கலாம். பாஸ்டர் நீங்கள் என்கிட்ட 12:45 தானே பாஸ்டர் கொடுத்தீங்க? எனக்கு பயந்துட்டேன், இது நான் முடிக்கிற மாதிரி முந்தி இத்தனை மணிக்கு தானே முடிப்பேன், இப்போ லேட்டாக எனக்கு கொடுத்துருக்கீங்களா பாஸ்டர்? 2:45 வரைக்கும் இருக்கு. இவருங்க, நான் இன்னைக்கு 4:30 வரை உங்கள் கூட தான் இருப்பேன். அந்த கேட்டில் இருக்க கதவை போட்டுங்க, பூட்டுங்க கதவை. இந்த சைடு யாரும் வெளியே போகக்கூடாது. பூட்டு இருந்தால் நல்ல பெரிய பூட்டாக போடுங்க, ஒரு ஆள் போகக்கூடாது. தோத்திரம் இருப்பீங்களே? ஆமே. குளிருதா உங்களுக்கு? குளிருதா? நல்லா கையெல்லாம் கெட்டாமல் இருங்க, குளிராது. நல்லா கை தட்டி ஆவியில் நிரம்பினீங்கன்னா நல்லா புளிங்கிரும். நீங்கள் அனலாக இருந்தால் குளிர் தெரியாது, நீங்கள் குளிர் ஆயிட்டீங்க. இப்போ அனலாக மாற்றிடுவோம். இல்லையா சொல்லுங்க. நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறீங்க. இந்த 12 காரியம் நம்ம திருச்சபைகளுக்குள்ள, நம்ம பட்டணங்களுக்குள்ள, நம்ம தேசங்களுக்குள்ள கர்த்தர் நடத்தணும். நல்ல வாயை தரங்க, நல்ல வாயை தரங்க. ஆவியில் நிரம்பி ஜெபிங்க, ஆவியில் நிரம்பி ஜெபிங்க, ஆவியில் நிரம்பி ஜெபிங்க. நல்ல கண்களை மூடி ஜெபிங்க, வாயை தரங்க. அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் அந்நிய பாஷை பேசுங்க. ஆமென்.
சொல்லிலாம் ஜெபிக்க கூடாது. முழு இரவு ஜெபத்துக்கு வந்த நீங்க ஜெபிக்கிறவர்கள், ஜெப வீரர்கள். உங்களை சொல்லி உங்களை ஜெபத்தில் நடத்தக்கூடாது. நீங்களே ஜெபிக்கணும். ஆண்டவரே, கடைசி கால எழுப்புதலுக்கு இந்த 12 வார்த்தையின் அடிப்படையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல ஒருமனம், ஐக்கியம், ஆண்டவரை இசைந்து போகிற ஒரு இருதயம், ஆண்டவரை கரம் கோக்கிற அனுபவம் எல்லாம் எங்களுக்குள்ள வரட்டும், பிரிவினைகள்லாம் மாறட்டும்னு ஜெபம் பண்ணுங்க. ஏன் சத்தத்தெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. நீங்க ஜெபிக்கிற சத்தம் உங்க காதுக்கு கேட்கணும், உங்க காதுக்கு. கம் ஆன், எங்களுக்குள்ள இருக்கிற பிரிவினெல்லாம் மாறட்டும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நூத்தி 20 இருந்தது 3000 மாறும். நல்லா 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 ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. Thank you Lord, thank you Lord, thank you Lord. ஆமென். அற்புதங்கள் நடக்கட்டும், கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸ் நடக்கட்டும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புத அடையாளங்கள் சபையில் நடக்கட்டும். ஊழியர்கள், எங்க ஊழியர்களை கர்த்தர் பயன்படுத்தும், எங்க தலைவர்களை கர்த்தர் பயன்படுத்தும், எங்க மூப்பர்களை கர்த்தர் பயன்படுத்தும். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. ஆமென், ஆமென். சபையை குறித்த பயம், ஊழியர்களை குறித்த பயம் ஆண்டவரே தேசங்களுக்கும் சபைக்குள்ளேயும் உண்டாவதாக, உண்டாவதாக, உண்டாவதாக. ஜெபிங்க, 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 ஜெபிங்க. எஸ், எஸ், glory. அழைப்பை சரி செய்யணும் ஆண்டவரே. எங்களுக்கு என்ன அழைப்பு, அந்த அழைப்புல தான் நிக்கணும். எல்லையை குறிச்சுக்கணும். ஃபிக்ஸ் யுவர் பவுண்டரி பிளேஸ். உங்க எல்லையை மீறி நீங்க கடக்க கூடாது. ஊழியமா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம், தலைவர்களா இருக்கலாம், எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லையை நான் தாண்டக்கூடாது. ஜெபிங்க, ஜெபிங்க. அழைப்பு, சீஷர்கள் பெருகுவார்கள். ஆமென். எங்களுக்குள்ள அன்பு வரட்டும். கசப்பு, வைராக்கியம், விரோதம், பகை, சண்டை, முறுமுறுப்பு, பிரிவினை, ஜாதி, அசிங்கமான காரியம் எதுவும் எங்களுக்குள்ள வரக்கூடாது. தேவ அன்பினால சபை நிரப்பப்படட்டும். எங்களுக்குள்ள நம்முடைய அன்பின் ஆவியினால நிரப்புவீராக. ஜெபிங்க. சகிக்கணும், சகிக்கணும், விட்டு கொடுக்கணும், குறை சொல்லக்கூடாது, நியாயம் தீர்க்கக்கூடாது, குற்றப்படுத்தக்கூடாது. சொல்லுங்க, சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. Thank you Lord, thank you Lord. ஆண்டவரே, ஆண்டவரே, ஜெபிங்க, ஜெபிங்க. அறிவிக்கணும், அறிவிக்கணும், சுவிசேஷம் அறிவிக்க எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாங்க. ஆத்ம பாரத்தோட ஆண்டவரே சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய கிருபைகளை எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, ஒரு மாதத்துக்கு ஒரு ஆத்மாவையாவது நான் ஆதாயப்படுத்தி சபையில சேர்க்க என்னை இந்த இரவு நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அர்ப்பணித்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு சவுலுடைய அர்ப்பணிப்பு கர்த்தரவனை பவுலா மாற்றி ஆண்டவரை திருச்சபைகளுக்கு, தேசங்களுக்கு ஆசீர்வாதமா மாற்றினது போல ஆண்டவரை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபிங்க, 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 ஜெபிங்க. Thank you Lord, thank you Lord. அதரிசனம் ஆண்டவரே, நான் விரும்புறது, நான் எதிர்பார்க்கிறது, நான் ஆசைப்படுகிறது எனக்கு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல ஆண்டவரே, துப்பட்டி இறங்குகிறது அந்த நாத்தத்திலையும் ஆண்டவரே உமது ராஜ்யத்துக்காக ஆண்டவரே சுவிசேஷத்தை ஆண்டவரே ஜனங்களுக்குள்ள கொண்டு போக ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் சீசனா இருக்கிறேனா, நான் கிறிஸ்தவன் சொல்றதுக்கு நான் முதல்ல சீசனா இருக்கேனா, அடிச்சுவட பின்பற்றுகிறேனா, அச்சடையாளங்களை தரித்திருக்கிறேனா, கேளுங்க, கேளுங்க, அச்சடையாளங்களை தரித்திருக்கிறேனா, குருவை போல மாறுகிறேனா, லாபமான அனைத்தையும் நஷ்டம்னு விடுறேனா, ஆமென், ஆமென் சொல்லுங்க. எல்லாத்தையும் குப்பையுமா எண்ணுகிறேனா, அவர் அழைத்த அழைப்புக்காக, அவர் நியமித்த ஓட்டத்தில் ஓடுறேனா, சொல்லுங்க. வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபை செய்ய வேண்டியது ஜெபத்தை மாத்திரமே. எவ்வளவு அதிகாரத்தில் துஷ்பிரயோகம் நடந்தாலும் ஆண்டவரே, சீஷர்களை பிடித்து சிறைச்சாலையில் வைத்தாலும் சபையினுடைய ஊக்கமான ஜெபம்தான். அதிகாரத்தில் உள்ளவனை, ஆளுகையில் உள்ளவனை காலி பண்ணுகிறதற்கு ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு ஆயுதம், ஜெபம் மாத்திரமே.
அனுப்புங்க, அனுப்புங்க. நான் போறேன் ஆண்டவரே, என் பிள்ளைய நான் உங்களுக்கு தார ஆண்டவரை சொல்லுங்க. நான் அனுப்புறேன் ஆண்டவரை, நான் போறேன், நார்த்துக்கு போகிறேன், அறியப்படாத இடங்களுக்கு போகிறேன், சுவிசேஷத்தை சுமந்துட்டு போறேன் ஆண்டவரை, மிஷனரியா நான் போகிறேன். எத்தனை தேவ மனிதர்கள் அங்கிருந்து இங்க வந்ததுனால தானையா இன்னைக்கு நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு பெரிய கூட்டம் புறப்படட்டும் ஆண்டவரை இந்தியாவுக்கு. உபத்திரவம் வசனம் பெருகுதே. எவ்வளவு பாடுகள் உபத்திரம் வந்தாலும் இப்ப படுகிற பாடுகளின் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகளே அல்ல. நல்ல கையை தட்டி வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல ஆவியில நிரம்பி ஜெபிப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். எங்க ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல அருமை பிதாவே. வேகமா உட்காருங்க, வேகமா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனம். யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, யூதாவே, உனக்கு ஒரு அறுவடை காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அறுப்பு காலம் என்று வேதம் சொல்லுகிறது. அறுப்பு அறுவடை அப்படின்னு சொன்னாலே வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 126ஆம் சங்கீதம் 5-6 வசனம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதைகளை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டே போகிறான், தான் மறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே வருவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா அறுப்பு என்று சொன்னால் கம்பீரம் என்று அர்த்தம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, அறுப்பிலே மகிழ்கிறது போல. அப்படின்னா அறுப்பு என்று சொன்னால் மகிழ்ச்சி என்று அர்த்தம். அறுப்பு என்று சொன்னால் கம்பீரம், அறுப்பு என்று சொன்னால் மகிழ்ச்சி என்று போடப்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சி. அங்கே ரூத் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்தா, அங்கே ரூத்தும் மோவாப் தேசத்திலிருந்து எல்லாவற்றையும் இழந்து ரூத்தும் நகோமியும் திரும்பி வந்தபோது பெத்லகேம்ல அது அறுப்பு காலமா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாத்தையும் இழந்தாச்சு, சொத்தை இழந்தாச்சு, சுகத்தை இழந்தாச்சு, ஆமென், உறவுகளை இழந்தாச்சு. இன்னைக்கு எல்லாம் கசப்பான ஒரு வாழ்க்கை. ஆனா மீண்டும் பெத்லகேமுக்கு வந்தபோது வேதம் சொல்லுகிறது அது அறுப்பு காலமா இருந்தது. அப்பொழுது ரூத்துக்கும் நகோமிக்கும் எதெல்லாம் இழந்து போனார்களோ கர்த்தர் எல்லாவற்றையும் கர்த்தர் அவர்களுக்கு திருப்பி கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே ரூத் வேதம் சொல்லுகிறது போவாசனுடைய வயலுக்கு போனார், போவாசனுடைய குடிசைக்கு போனார், போவாசனுடைய பாதத்துக்கு போனார். கடைசியில் போவாசனுடைய வீட்டுக்கே போய் கர்த்தர் பொறுக்கி கொண்டிருந்த அவளை பொறுப்பாளியா மாற்றும்படி கர்த்தர் அவளுக்கு கிருபை செய்தார். அறுப்பு என்றால் எல்லாவற்றையும் திருப்ப பெற்றுக் கொள்ளுகிறது என்று அர்த்தம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, சூனேமுக்கு போன போது கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ இருந்தா, அவள் எலிசாவுக்கு சகல சலக்கரணை செய்து வந்தாள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அந்த சலக்கரணை செய்த அந்த மகள் பிள்ளை இல்லாதிருந்த போது அந்த எலிசா தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனத்தின் நிமித்தம் கர்த்தர் அவள் முதிர் வயதாய் இருந்த நாளிலே அவன் புருஷனுக்கு ஒரு பிள்ளையை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தார். அந்த பிள்ளை தலை நோவுகிறது என்று வியாதிப்பட்டு மரித்த போது எலிசா உயிரோடு அதை எழுப்பினார். இந்த சங்கதி எல்லாம் நடந்தது. அப்பொழுது எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஒரு பஞ்சகாலம் வருகிறது, நீ தேசத்தை விட்டு புறப்பட்டு போ என்பதாக. 7 வருஷம் கழிச்சு அவள் திரும்பி வரும்போது இந்த காரியத்தை கேயாசின் இடத்தில் அந்த ராஜா கேட்டுக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது கேயாசி சொல்லும் போது அந்த பெண்ணும் கணமுறிந்திய ஸ்திரீயும் உள்ள வருகிறார். அவளே வந்து விட்டால் நீர் கேட்டுக்கொள்ளும் என்று சொன்னபோது நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்லுகிறார். இப்போ அந்த கணமுறிந்திய ஸ்திரீ சொல்லுகிறார், இந்த 7 வருஷம் பஞ்சமாய் இருந்தது, நான் தேசத்தை விட்டு புறப்பட்டு போய் நான் தீர்க்கதரிசி சொல்லுக்கு கீழ்ப்படிந்திருந்தேன், இப்ப திரும்பி வந்திருக்கிறேன். இது அறுப்பு காலமா இருக்கிறது, எனக்கு தேவை உண்டு இருக்கிறது, நீதி செய்யணும் சொன்னபோது அந்த ராஜா ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்காக இந்த 7 வருஷம் எதெல்லாம் அவள் இழந்து போனாலோ இந்த அறுப்பு காலத்தில் அவளுக்கு அந்த பிரதிபலனை திருப்பி கொடுக்கும்படி கர்த்தர் அவளுக்கு உதவி செய்தார். அறுப்பு என்றால் கம்பீரம், அறுப்பு என்றால் மகிழ்ச்சி, அறுப்பு என்றால் திருப்பி பெற்றுக் கொள்ளுகிறது, அறுப்பு என்றால் பிரதிபலன். பிரதிபலன். ஆமென். அறுப்பு என்றால் பிரதிபலன். பைபிள்ல சலக்கரணை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு, தெரியுமா? சலக்கரணை சொல்லுங்க.
என்ன காரணம்? பைபிளில் ஹோல் பைபிளில் ரெண்டே இடத்துல தான் இருக்குது. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில், அப்புறம் எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தில் 2 இடத்துல தான் இருக்குது. எஸ்தர் ராஜாத்தின் நிமித்தம் அகாஸ்வேர் ராஜா சகல தேசங்களுக்கு சலக்கரணை செய்து வந்தான். எலிசா தீர்க்கதரிசிக்கு சூனேமுக்கு போன போது கணமுருந்திய ஸ்திரீ சகல சலக்கரணை செய்து வந்தாள். ஹோல் பைபிள்லே இருக்கு. அப்படின்னா அவள் பிரயாசப்பட்டிருக்கா, எலிசாவுக்காக எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறா. இல்லை, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஊழியர்களுக்கும் ஊழியங்களுக்கும் செய்து வருகிறதுமா இருக்கிற அன்புள்ள பிரயாசத்தை தேவன் மறந்து விடுகிறதற்கு அநீதியுள்ளவர் அல்லவே. அவ பட்ட பிரயாசம் விதைச்சதனுடைய பிரதிபலன் தான். 2 யோவான் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் செய்கைக்கு தக்க பலனை நீ இழந்து போகாதபடிக்கு பூரண பலனை பெற்றுக்கொள்ளும்படி ஜாக்கிரதையா எச்சரிக்கையாயிருன்னு சொல்லுது. உங்க செய்கைக்கு தக்க பலன் பூரண பலனா தான் இருக்கும். அவ செஞ்சதுக்கு தக்கதாக அறுப்பு காலத்தில் தேவன் அவளுக்கு பலனை கொடுத்தா. நீங்க விதைத்ததெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு பலனாய் தருகிற தேவனாய் இருக்கிறார். நல்ல கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்களா? அல்லேலூயா. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனத்தை வாசித்து பாருங்க. மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தின் பலனை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினால் நித்திய ஜீவனை அறுப்பான். ஆமென். நீங்கள் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள். எப்படி? தளர்ந்து போகாதிருந்தால், சோர்ந்து போகாதிருந்தால், ஜபத்தில் சோர்ந்து போகாம, கொடுக்கிறதுல சோர்ந்து போகாம, ஊழியம் செய்கிறதுல சோர்ந்து போகாம, கர்த்தருக்காக வாழ்றதுல நீங்கள் சோர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு அறுவடையை தருவார். அறுப்பு காலம். நீங்கள் தளர்ந்து போகாதிருந்தால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு கம்பீரமான அறுவடையை தேவன் தருகிற தேவன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அறுப்பு காலம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அறுப்பு காலம் என்பது சேர்த்து வைக்கிற காலம். சேர்த்து வைக்கிற காலம் அறுப்பு காலம். யோசேப்பை குறித்து ஆதியாகமத்தின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் வேதம் சொல்லுகிறது, பஞ்ச காலத்துக்கு முன்பாக அங்கே யோசேப்பு எகிப்திலே தானியம் விளைந்தது. அறுப்பு காலத்தில் களஞ்சியத்தை சேர்த்து வைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எதுக்கு? தேசங்களுக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் யோசேப்பை மாற்ற. அறுப்பு காலம் என்பது சேர்த்து வைக்கிற காலம். 2 சாமுவேலின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, தாவீது நாட்களிலே 3 ஆண்டு காலம் ஓயாதபடி பஞ்சம் இருந்தது. பஞ்சத்துக்குரிய காலம் என்ன என்று கேட்டபோது, கிபியோனியர்களின் நிமித்தம் தான் இந்த பஞ்சம் உண்டாயிருக்கிறது என்று ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு பேசுகிறார். அப்ப கிபியோனியர்களை கூப்பிட்டு என்னன்னு கேட்டபோது, சவுலுக்காக உடைய குடும்பத்தின் இரத்த பிரியருக்காக இந்த பஞ்சம் உண்டாயிருக்கிறது. அப்படின்னா சவுலின் குடும்பத்தில் 7 பேரை தூக்கி போட்டா இந்த பஞ்சம் நின்றுமா? நின்றும். சவுலின் குடும்பத்தில் 7 பேரை தூக்கி போட்டு இன்னும் பஞ்சம் நிக்கல. ஏன் கேட்டா, அங்கே சவுலுடைய மறுமனையாட்டியாகிய ரிஸ்பால் என்கிறவர் தன்னுடைய 2 பிள்ளைகளையும் கண்மலையில போட்டு அங்கே புடவையினாலே ரெட்டுடுத்தி அதிலே மூடி வைத்து ஆகாயத்து பறவைகளும் விலங்குகளும் எடுத்துக்கொண்டு போகாதபடி காத்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அறுப்பு காலத்துக்கு முன்பாக சிலதை கொன்றால் சவுலின் குடும்பத்தை கொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அறுப்பு காலத்துக்கு முன்பாக சிலதை அழிக்க வேண்டும், சிலதை நம்ம விட்டு விலக வேண்டும், சிலதை நம்ம நிர்மூலம் பண்ண வேண்டும். ஆமென். அறுப்பு காலம். ஆமென் சொல்லுங்க. தேராக மரித்தாதான் ஆபிரகாமுக்கு அழைப்பு. தேராக மரித்தாதான் ஆபிரகாமுக்கு அழைப்பு. ஆபிரகாம் மரித்தாதான் ஈசாக்குக்கு பெருக்கம். சாரால் மரித்தாதான் ஈசாக்குக்கு ஆறுதல். அல்லேலூயா சொல்லுங்க. ஈசாக்குக்கு சவுல் மரித்தாதான் தாவீதுக்கு அபிஷேகம். உசியா ராஜா மரித்தாதான் தரிசனம். சில எல்லாம் போட்டுறணும். ஆமே, நீங்களே சொல்லுங்க. லோத்து பிரிஞ்சாதான் கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட பேசுவார். சிலதெல்லாம் சாகணும், சிலதெல்லாம் விட்டு விலகணும். ஆமென் சொல்லுங்க. அறுப்பு காலத்துக்கு முன்பாக சில காளி பண்ணணும் சிலதை நம்ம வாழ்க்கையில். அல்லேலூயா சொல்லுங்க. சரி, அறுப்பு காலம். வேகமாக நான் முக்கியமான செய்தியை சொல்லி நான் முடிக்க போகிறேன். ஆவியான மட்டும் பேசட்டும். பிரைஸ் காட். நம்ம எதை விதைக்கிறோமோ அதைத்தான், அது மாம்சத்துக்கு விதைச்சாலும் சரி, ஆவிக்கென்று விதைத்தாலும் சரி,
நம்ம என்ன விதைக்கிறோமோ அதனுடைய பலனை தான் நமக்கு கர்த்தர் காண பண்ணுவார். பழைய பாட்டு இப்படி ஒன்று இருக்கு, எதை விதைப்பாயோ அதை அறுப்பாய், எல்லா நீதிக்கும் கூலி பெறுவாய். எதை விதைப்பாயோ அதை அறுப்பாய், எல்லா நீதிக்கும் கூலி பெறுவாய். கல்வாரி சிலுவை அண்டிடுவாய், கர்த்தரை நம்பியே தப்பிடுவாய். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. ஏழாம் தலைமுறை ஏனோ குறைத்த எல்லாம் நிறைவேறும் காலம் நெருங்க. ஏழாம் தலைமுறை ஏனோ குறைத்த எல்லாம் நிறைவேறும். ஏற்க மறுத்தவர் நடுங்குவா, இயேசு கிறிஸ்து கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுவே. அல்லேலூயா. அப்போ அறுப்பு காலம், உனக்கு ஒரு அறுவடை காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சரி, யோசுவா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வேதம் சொல்கிறது, யோர்தான் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது, அது அறுப்பு காலமாக இருந்தது. யோர்தான் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது, அது அறுப்பு காலமாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறார். அறுப்பு காலம்னா கம்பீரம், மகிழ்ச்சி, சேர்த்து வைக்கிறது, திரும்ப பெற்றுக்கொள்கிறது, பிரதிபலன் எல்லாமே நல்லா இருக்கு, எனக்கு ஆசையா இருக்கு. இயேசு சொல்லும் போதும் அங்கே யோவான் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து வாசித்தா, சமாரியா ஸ்திரீட்டிருந்து ஒரு பெரிய ரட்சிப்பை அவள் மூலியமாய் பெற்ற போது சீஷர்களை பார்த்து இயேசு சொன்னார், விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் சேர்ந்து சந்தோஷப்படக்கூடிய காலத்தில் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் விதைத்ததும் அல்ல, நீங்க விதைக்காதது, உங்களுக்கு முன்னாடி விதைத்ததனுடைய பலனையும் சேர்த்து பெற்றுக்கொள்ளுகிற காலம்தான் இந்த அறுவடை காலம் என்று போடப்பட்டிருக்கிறது. நீங்க விதைக்காத ஒரு பலனையும் பெறுகிறது தான் அறுவடை காலம். நம்முடைய பரிசுத்தவான்கள், நம்முடைய ஊழியர்கள், மிஷனரிகள் விதைத்ததையும் அறுக்கிற காலம்தான் இந்த எழுப்புதலின் நாட்கள். அவர்கள் கண்ணீரோடு விதைத்து, முழங்காலில் விதைத்து, சுவிசேஷ விதையை விதைத்து, இன்னைக்கு கர்த்தர் ஒரு பெரிய அறுவடையை காணும்படி இன்றைக்கு தேவன் தேசத்தில் செய்கிறது தான் அறுவடை காலம். ஆமென். அப்போ இதெல்லாம் சந்தோஷமா இருக்கு. ஆனா யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது அறுப்பு காலத்தில். அறுப்பு காலம்னா தலைக்கு மேலே பிரச்சனையும் இருக்கும், தலைக்கு மேலே போராட்டமும் இருக்கும், தலைக்கு மேலே எல்லா சூழ்நிலையும் தாறுமாறா இருக்கும். அப்படின்னா இந்த அறுப்பு காலத்தில் இந்த யோர்தானை பிரிக்கிறதற்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை என்ன? வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு யோர்தானில் கால் பட்ட உடனே யோர்தான் ஒரு குவியலாய் நின்றது. அவர்கள் புறப்பட்டு அது நடுவே போய் அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு பெரிய தலைமுறை கடந்து வந்து அந்த யோர்தானை கடந்து அறுப்பு காலத்தை சுதந்தரித்தார்கள். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்தரித்தார்கள். தேவன் எழுப்புதலை காணும்படி தேவன் செய்தார். அப்படின்னா ஒரு ஆசாரியன் தேவை, ஒரு உடன்படிக்கை பெட்டி தேவை, அதை கால் வைக்கிறதுக்கு ஆள் தேவை. அதுக்கப்புறம் தான் யோர்தான் ஒரு குவியலாய் நிற்கிறது. ஆமென், பிரைஸ் காட். நான் இப்படி பார்க்குறேன், அவங்க கால் வச்ச உடனே அடுத்த 1000 மூலம் அங்கே தள்ளி இருக்கிற ஒரு பெரிய அடுத்த தலைமுறையே, அடுத்த சந்ததியை, அந்த தேசத்தை அறுப்பு காலத்தை எழுப்புதலை சுதந்தரிக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். அப்படின்னா என்ன தேவை? ஆசாரியர்கள் தேவை. என்ன தேவை? உடன்படிக்கை பெட்டி தேவை. அப்ப யார் ஆசாரியர்கள்? வேதம் என்ன சொல்லுகிறது?
வெளிப்படுத்தினால் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாரும் யாரா? ஆசாரியர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆசாரியர்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 24-34 வசனத்தில் நீ ஆசாரியனாக எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்கள். கர்த்தர் ஆசாரியனை நன்மைக்காகவே தேவன் தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்க. பரிசுத்த ஆசாரியனா எழும்ப வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆசாரியன், நன்மைக்காக ஆசாரியன், இரத்தத்தினால கழுவப்பட்டவன் ஆசாரியன். ஆமென். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க 11ஆம் வசனத்திலிருந்து பரிந்து பேசுகிறவன் ஆசாரியன், பரிந்து மன்றாடுகிறவன் ஆசாரியன் என்று போடப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் நீங்க வாசித்து பாருங்க. யாத்திராகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தா வேதம் சொல்கிறது, இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு நீ ஆசாரியனை பிரித்து கொண்டு போ என்று ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். ஆசாரியன் என்பவன் உலகத்தோட ஒத்த வேஷம் போடாம பிரிந்து வாழ்கிறவன் தான் ஆசாரியன். ஆசாரியன் யாரு? பிரிந்திருக்கிறவன், உலகத்தையும் உலகத்தில் உள்ள காரியங்களை விட்டு பிரிந்து வாழ்கிறவன் ஆசாரியன். லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 16-19 வசனத்தை வாசித்து பாருங்க. ஆசாரியன் என்பவன் யார்? வேதம் சொல்லுகிறது, அங்கே தேசத்தில் தேவ சமூகத்தில் ஆலயத்தில் பலிபீடத்தில் அந்நிய அக்கினியை கொண்டு வந்த போது நாதாபும் அபியும் கர்த்தருக்குள்ள அங்கே மரித்து, அங்கே ஒரு பெரிய அடி விழுந்தது, மரித்து போனார்கள். அதனால தேவ சமூகத்தில் பாவ நிவாரண பலிக்காக, குற்ற நிவாரண பலிக்காக, சமாதான பலிக்காக அவர்கள் பலி செலுத்தி அதை புசிக்க வேண்டும் தேவ சமூகத்திலிருந்து. ஆனால் ஆசாரியன் அதை புசிக்காம வெளியவே நின்று கொண்டிருக்கிறான். மோசே வந்து இளையாசார கூப்பிட்டு கேட்கிறான், ஏன்பா நீங்க பாவ நிவாரண பலிக்கான பலியை புசிக்காமல் இருக்கிறீர்கள் என்று கேட்டபோது, இப்பதான் சபைக்குள்ள ஒரு மரணம் வந்திருக்கு, நான் எப்படி உள்ள போய் திரும்ப நான் அடி வாங்கவா என்று கேட்டபோது மோசே சொன்ன, சாவை விட எனக்கு சத்தியம் தான் முக்கியம். சாவை விட போய் பலி செலுத்தினாதான ஜனங்கள் பாவம் மன்னிக்கப்படும். அப்படின்னா சாவை விட சத்தியம், சாவை விட கர்த்தருக்காக நிற்கிறவர்கள் தான் வேணும். அல்லேலூயா. அவன்தான் ஆசாரியன், அவன்தான் ஆசாரியன். அப்படிப்பட்டவர்கள் தான் ஆசாரியன். என்னாகமம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்திலிருந்து அங்கே 27ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. ஆசாரியன் என்பவன் தேவ சமூகத்தில் நின்று கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கிறவன். ஆண்டவர்ட்ட கேட்டு கேட்டு செய்கிறவன் தான் ஆசாரியன். தான் தொண்டித்தனமாக வாழ்றவன், தான் இஷ்டத்துக்கும்படி ஊழியம் செய்கிறவன் ஆசாரியன் இல்லை. கர்த்தருக்கு முன்னாடி போய் நின்றுட்டு ஆலோசனை கேட்கிறவன் தான் ஆசாரியன். அவன் தான் ஆசாரியன். நீங்க பாருங்களேன், ஒரு ஆசாரியனை கர்த்தர் செலக்ட் பண்றதுக்கு என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 4லிருந்து நீங்க வசனத்தை வாசித்து பாருங்க. 14லிருந்து வசனத்தை பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அங்கே ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுப்பு உண்டானது. உடனே எல்லாரையும் ஒவ்வொரு கோலுக்கும் ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒரு கோலை வாங்கிட்டு மோசே ஆரோனுடைய கோலை வாங்கி சாட்சியின் பெட்டிக்கு பக்கத்தில் வைத்த போது ஒரே இரவில் அங்கே 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 கோல் பூத்தது, துளிர்த்தது, காய்த்தது, பலனினால் ஒரு நாள்ல. இங்கே பாருங்க, ஆசாரியன் ஒரு ஆளை கத்த செலக்ட் பண்ணுறாரு எழுப்புதலுக்குன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக அந்த ஆளுக்கு எதிர்ப்பு தான் வரும். அந்த ஆளுக்கு என்ன தான் வரும்? எதிர்ப்பு தான் வரும். ஒரு ஆசாரியனை கத்த செலக்ட் பண்ணுறாரு, ஆனால் அதுக்குள்ளே எல்லாரும் முறுமுறுக்கிறார்கள். எழுப்புதல் சொன்னால் எதிர்ப்பு. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, எழுப்புதல் சொன்னாலே எதிர்ப்பு. எதிர்ப்பு வருதுன்னா இப்ப எழுப்புதல் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஒரு தேவ மனிதனை கர்த்தர் பயன்படுத்த போறார், அவனை குறித்த காரியங்கள்ல எதிர்ப்பு வருதா, அவனை கொண்டு கர்த்தர் எழுப்புதலை தேவன் தரப்போகிறார் என்று அர்த்தம். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இதுதான் ஆசாரியன். ஆசாரியன். இரண்டாவது என்ன வேணும் சொன்னேன்? உடன்படிக்கை பெட்டி. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்னெல்லாம் இருந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும். கற்பலகை இருந்தது, ஆரோனுடைய தலைத்த கோல் இருந்தது, மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருந்துச்சு. இதைத்தான் தூக்கிட்டு யோர்தானில் கால் வைத்த போது யோர்தான் ஒரு குவியலாய் நின்றது. அவர்கள் அறுப்பு காலத்தை சுதந்தரித்தார்கள். அடுத்த தலைமுறை எழுப்புதலை நீங்க சுதந்தரிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். கரெக்ட்? ஆமென். நடந்துச்சா நடக்கலையா? ஆசாரிகள் பெட்டியை சுமந்தார்கள், காலை வச்சாங்க, யோர்தான் பிரிந்தது, அறுவடை காலம் சுதந்தரிக்கப்பட்டது. பிரைஸ் காட். சிம்பிளாக இருக்குல்ல நமக்கு. ஆனால் ஏன் நம்மளால் இந்த அறுவடை காலத்தை இன்னும் நம்ம சுதந்தரிக்க முடியல? அறுப்பு காலம்
யோர்தான் கரை புரண்டு ஓடுது. பெட்டியை தூக்குறது ரைட்டு, உடன்படிக்கை ஓகே, ஆசாரியன் ஓகே, கால் வச்சா பிரிஞ்சிரும் ஓகே. ஆனால் இந்த பெட்டியை சுமக்கிறதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸை கர்த்தர் வச்சிருக்கிறாரே. யார் பெட்டியை சுமக்கணும், எப்படி சுமக்கணும், எது நிமித்தம் சுமக்கணும், எவன் சுமக்கணும், எல்லாமே இருக்க. இந்த ப்ரொசீஜர் எங்கே வருதோ நான் சொல்கிறேன், அப்பயும் நான் சொல்கிறேன். ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் நீங்கள் 16ஆம் அதிகாரம் முழுவதும், 15ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் முழுவதும் பெட்டியை சுமக்கக்கூடிய முழு ப்ரொசீஜர்ஸ் சொல்லிட்டு கடைசி வசனத்தில் பெட்டியை சுமந்து கொண்டு வரும்போது அங்கே சவுலின் மகள் மீகால் தாவீதை இருதயத்தில் நிந்தித்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், எப்போ நீங்கள் ப்ரொசீஜராக வாழ ஆரம்பிக்கிறீங்களோ, எப்போ உங்கள் ஊழியத்தை உங்களை ஒழுங்குபடுத்த ஆரம்பிக்கிறீங்களோ, நான் சொல்லுவேன், வசனம் சொல்லுது, அதை பார்த்த உடனே அவள் நிந்தித்தாள். நீங்கள் பர்ஃபெக்டாக ஆக 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 ஊழியத்திலையும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, வசனத்தின்படி வாழ வாழ ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எதிர்ப்பும் நிந்தனையும் அவமானமும் அதிகமாக வருமே தவிர உங்களை வச்சு தூக்கி கொண்டாட போகிறது இல்லை. யோர்தான் பிரியும், ஹல்லேலூயா, எரிகோ விழும், சூப்பர் தான், எவ்ரிதிங் ஓகே. யோர்தான் பிரியுது, எரிகோ விழுது, உடன்படிக்கை போன தாகோன் விழுது, ஓபேத் ஏதோம் வீடு ஆசீர்வதிக்கப்படுது, ஆரோனுடைய கோல் துளிர்க்குது. ஒரு இரவுல, ஒன் நைட்டில் கர்த்தர் எல்லாத்தையும் செய்கிறாரு. எல்லாம் சூப்பராக தான் இருக்கு. உடன்படிக்கை பெட்டினால ஆசீர்வாதம் தான் இருக்கு, மகிமை திரும்பி வருது. இதெல்லாம் கேட்கும் போது இன்பமா இருக்கு. ஆனா there is a procedure, அந்த ஒழுங்கு. அதைத்தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட சொல்ல விரும்புகிறார். வேகமா நான் சொல்லுவேன், வேகமா நீங்க குறித்து கொள்ளணும். பெட்டியை சுமக்கிறதுக்குன்னு சில ப்ரொசீஜர். நீங்க 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தையும் 1 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13 19 வசனத்திலையும் வாசித்து பாருங்க. அங்கே வேதம் சொல்கிறது, ஊசா பெட்டியை பிடிக்கும்படி கையை நீட்டினான், கர்த்தர் ஊசாவை கேட்கல. 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 13 19 வசனம். பெட்சி மேஷ மனுஷர்கள் அறுப்பு காலத்தில் அறுவடை செய்து கொண்டிருந்த போது கண்களை ஏறெடுத்து பார்த்தார்கள், பெட்டி உள்ளே வருகிறதை பார்த்து மகிழ்ந்தார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பெட்சி மேஷ மனுஷர்கள் பெட்டியை எட்டி பார்த்தது நிமித்தம் ஏறக்குறை 50,070 பேரை கர்த்தர் அடித்ததினால மரித்து போனார்கள். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்திலே ஒரு அடி விழுது, 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்திலே ஒரு அடி விழுகிறது. ஏன்? உடன்படிக்கை பெட்டி என்னப்பா பிரச்சனை? யோர்தானை பிரிக்குமே, எரிகோவை விழத்தள்ளுமே, சாட்சியா நிறுத்துமே, அடையாளப்படுத்துமே. ஒரு இரவுலையே கர்த்தர் காரியங்களை தலைகளை மாத்திடுறாரு. ஓபேத் ஏதோம் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. தாகோன் தலை வேற, கை வேற, முண்டை வேறமா விழுத. இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு. ஆனா there is a procedure. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் ஏன் அடிச்சார்? நம்ம அப்பா அடிப்பாரா? அப்பா அடிப்பாரா? தப்பு பண்ண அடிப்பாரா? ஏசப்பா அடிக்கிறவர்னு சொல்றவங்க கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு முடிவுக்கு வந்த பிறகு நான் பேச வரேன். சொல்லுங்க, அடிப்பாரா அடிக்க மாட்டாரா? எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். டக்குன்னு பாருங்க, 7ஆம் அதிகாரம் நல்ல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. அப்பொழுது அடிக்கிறவரா இருக்கிற நான் கர்த்தர் என்ற. இப்படி பேர் அவருக்கு ஒரு பேர் இருக்கு பாருங்கப்பா, வச்சு சாத்துறவர். அடிக்கிறவரா இருக்கிற கர்த்தர் நான் என்று அறிந்து கொள்வீர்கள். ஓ, அடிக்கிறவரா இருக்கிற கர்த்தர்னு ஒருத்தர் இருக்காராம். அவர் உன்னை வாழாக்காமல் தலையா, அப்படி ஒருத்தர் பிடிக்குது. கீழாக்காமல், எப்பயும் வாழு தலை கீழே மேலே, இதுதான் உங்களுக்கு பிடிக்குது. சோதரம்
இல்லை, எலியாவின் தேவன், எலிசாவின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அந்த தேவன், இந்த தேவன், என்னை காண்கிற தேவன், என் கண்ணீரை துடைக்கிற தேவன், என்னை ஆறுதல் படுத்துகிற தேவன், என்னை கட்டி அணைக்கிற தேவன், என்னை முத்தம் கொடுக்கிற தேவன். நான் எதுக்குமே எகென்ஸ்டு கிடையாது. எல்லாத்துக்கும் நான் எனக்கும் வேதனை பாடல் வந்தால் அது தேவை தான் படுது. எல்லாருக்கும் தேவை. கரெக்டா? ஆமாம். ஆண்டவருக்கு எல்லா முகமும் இருக்குது. அதில் ஒரு முகம் என்னது? அடிக்கிறவராகிய கர்த்தர்னா அவர் 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 இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே சொல்கிறார், நான் அடிப்பேன்டா, அடிப்பேன்டா, நீ என்னடா என்ன தப்பாகவே நினச்சிட்ருக்க, அடிப்பேன்டா, அடிப்பேன்டா. ஆமேன்னு சொல்லுங்க. என்ன ஜஸ்ஸு? அல்லேலூயா. எங்கெல்லாம் அடிப்பார்? எங்கே அடிப்பார்? மனசில் அடிப்பார். எங்கே அடிப்பார்? மனசில் அடிப்பார். நம்ம அப்பா மனசில் அடிப்பார். எப்போ அடித்தார்? தாவீது சவுலின் வஸ்திரத்தின் ஓரத்தை வெட்டும் போது எப்படி அடிச்சுதான்? மனசு படபட படபட படபடன்னு அடிச்சுதான். எப்படி அடிச்சுதான் பாருங்களேன். எங்கே அடிக்கிறாரு? மனசில் அடிக்கிறார். தப்பு பண்ணும்போது அடிக்குதா? இல்லை, ஏதாவது தவறு பண்ணும்போது மீறி போகும்போது படப்பட படப்பட படப்படன்னு அடிக்கும். பார்த்துருக்கீங்களா? சவுல் வஸ்திரத்தின் ஓரத்தை வெட்ட போகிறான், டப்பு 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 டப்புன்னு அடிச்சிருச்சு. அடுத்தவன் பெஞ்சாதியை தூக்குறான், ஒன்றும் அடிக்க மாட்டேக்கு. தோத்துறான். அப்போ தான் அவர் அடி போடுவார். தாவீது தன் பிள்ளையை அடித்தா, அடுத்த வெஞ்சாதியை தூக்குற உனக்கு படப்படன்னு. வஸ்திரத்தை தொட்டு வெட்டினதுக்கே படப்படங்குது, இப்போ தூக்கிட்டு வாங்கடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறான். அல்லேலூயா. கர்த்தர் தாவீதின் பிள்ளையை என்ன செஞ்சாராம்? அடித்தார். அவலட்சணமாய் அலங்கோலமாய் மாறியது. அடித்தார். ஆமென். சார், அந்த சப்ஜெக்டை விடுவோம், மேட்ருக்குள்ளே வருவோம். கொஞ்ச நேரம் தான் இருக்குது, வேகமாக நான் சொல்லி முடிக்கிறேன். அப்போது அடி விழுந்தது. ஊசாவை அடித்தது தப்பா சரியா? அடிச்ச சரியா தப்பா? அவன் என்னங்க தப்பு பண்ணான்? மாட்டில் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போனான். மாடு மிரண்டு கல் பட்டு விழப்போச்சு. நியாயமாக நான் விழுந்தாலே பாஸ்டர் பிடிப்பாங்க, பாஸ்டர் விழுந்தா நான் பிடிப்பேன். மனுஷனாக இருந்தால் பிடிப்பான். மனுஷனாக இருந்தால் ஒருத்தர் விழுந்தா என்ன செய்வான்? தாங்குவான். தவறி விழுந்துட்டா எப்பா அப்படி பிடிப்பீங்களா மாட்டிங்களா? அதே மாதிரி தானே ஊசாவும், ஐயோ பெட்டி விழுத சப்புன்னு வச்சாரு பாருங்க. நம்ம ஆண்டவர் அடிச்சாரா இல்லையா? அடிச்சார். ஏன் அடிச்சார்? அதான் இங்கே விஷயம். எதுக்கு அடிச்சார்? அதான் விஷயம். அது விஷயம் இல்லை, துணிகரெல்லாம் இங்கே மேட்ரு இல்லை, வேற மேட்ரு இருக்கு. அதுவும் இல்லை, வேற இருக்கு. இப்போ அதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். ஏன் கர்த்தர் அடித்தார்? பெத்ஷிமேஷு மனுஷர்களை ஏன் அடித்தார்? ஊசாவை அடித்தார். இங்கே பாருங்களேன், நான் ஆசாரியர்களை பற்றி சொல்லும்போது ஒரு வசனத்தை ஒன்று சொல்கிறேன். என்னாகமம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் நீங்கள் வாசி பாருங்களேன். என்னாகமம் 18:20. ஆசாரியர்களுக்கு பூமியில் சுதந்திரமும் பங்கும் கிடையாது. ஆண்டவர் சொல்ல, நானே உனக்கு சுதந்திரமும் பங்கு, நான் தான் உன் சொத்துங்கிறாரு. எப்படி? ஆசாரியர்களுக்கு யார் சொத்தான்? உனக்கு பூமியில் என்ன வேண்டாம்? நீங்கள் எல்லாம் ஆசாரியர்கள், நீங்கள்லாம் நம்மெல்லாம், நமக்கு என்ன வேண்டாம்? சொத்து வேண்டாம்ல. எங்கள் அண்ணன் சொத்தை தரமாட்டான்னு கேஸ் போட்டுட்டுலாம் உட்காந்துட்டு இருக்கீங்க. பக்கத்து வீட்டில் ஒரு அடி எடுத்துட்டான்ல பஞ்சாயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஆண்டவர்கிட்ட சர்ச்சுக்கு வந்தால் மட்டும், ஆண்டவரே நீதான் என் சொந்தம், நீர் என் பந்தம். ஆசாரியர்களுக்கு பூமியில் சுதந்திரமும் பங்கும் கிடையாது. நானே உனக்கு சொத்து சுதந்திரம் பங்குன்றாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பூமியில் வாழ்கிற நம்மளுக்கு எதுதான் சொத்து? ஏசப்பா தான் சொத்து. இருக்கீங்களா? எது இருந்தாலும் இல்லாட்டால் ஏசப்பா போதுன்னு சொல்கிறவங்க கை உயர்த்தி அல்லேலூயா. ஏசப்பா போதுன்னு சொல்கிறவங்க அல்லேலூயா. அவ்வளோ பேர் 4:30 மணிக்கார இருப்பாங்க பாருங்க, பாரு ஃபஸ்ட்டு. ஏன்னா அவ்வளோ பேருமே இயேசு போதுன்ட்டாங்க.
கேட்டா போட்டுங்க பாஸ்டர். தோத்திரம். எல்லாம் ஏசப்பா தான் எனக்கு சொத்து, பங்கு, சுதந்திரம். அல்லேலூயா, ஆமென். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உங்களை விட அடிச்சுக்க யாருமே கிடையாது. பாட்டு பாட உங்களை விட இந்த மாதிரி ஏமாத்த ஆளு இல்லை. இயேசுவே ஆவுனா அவரையே சில நேரம் கலங்க பண்ணுறீங்க நீங்கள். சோத்திரம். இப்போ கோத்திரம் எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரம். இப்போ லேவி கோத்திரத்துக்கு மட்டும் என்ன வேணுன்ட்டாரு? சொத்தும் கிடையாது, பங்கும் கிடையாது. இப்போ பாருங்க, ரூபனை கூப்பிட்றாரு. ரூபன் இங்கே வா அப்படின்றாரு. ரூபன் போகிறான். ரூபன் போனோன்னு தான் உனக்கு ஒரு 7000 பட்டணம் வச்சுக்கோங்கிறாரு. எத்தனை 1000 பட்டணம்? அடுத்தது யார்? சிமியோன் இங்கே வா அப்படி, உனக்கு ஒரு 8000 பட்டணம் வச்சுக்கோ அப்படிங்கிறாரு. ஏய் அடுத்தது உனக்கு யாருப்பா? யூதா இங்கே வா, உனக்கு ஒரு 10,000 பட்டணம் வச்சுக்கோ அப்படிங்கிறாரு. என்ன வா இங்கே இசகார் வா, உனக்கு ஒரு 12,000 பட்டணம் வச்சுக்கோ அப்படிங்கிறாரு. இப்படி இசகார், நப்தலி, ஆசகர், காத்து, பெஞ்சமீன், யோசேப்புன்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு 8,000 10,000 12,000 14,000 6,000 7,000 எல்லாத்தையும் கொடுக்குறாரு. எல்லாம் கொடுத்துட்டு ஆன்னு வாங்கிட்டு லேவி மட்டும் இப்படி நின்று பார்த்துக்கிட்டே இருக்கான். எல்லாரும் வாங்குறத பார்த்துட்டு. ஆமாம், எல்லாரும் பட்டணம் வாங்கிட்டு போகிறான், லேவி மட்டும் இப்படி பார்த்துட்டே இருக்கான். எல்லாவனும் அப்படி சொல்லிட்டு போகிறான். நம்ம சொல்லுவோம் தெரியுமா? அப்படி சொல்லலாம், சொல்ல மாட்டோமா? ரூபன் சொல்லிட்டு போகிறான் அப்படின்ட்டு போகிறான். லேவி கையை உயர்த்தி, நீங்கள் எனக்கு போதும், நீங்கள் போதும், நீங்கள் போதும், நீங்கள் தான் எனக்கு பங்கு, நீங்கள் தான் சொத்து. எல்லாம் 11 பேரும் பட்டணத்தை வாங்கிட்டு போகிறான். வாங்கிட்டு கொஞ்சம் தூரம் போகிறதுக்குள்ளே ஆண்டவர் டக்குன்னு நிறுத்தி மோசே மூலம் சொல்கிறார், எல்லாம் நிறுத்த சொல்லு அப்படின்றாரு. என்ன, எல்லாம் பட்டணம் வாங்கிட்டு போயிட்டான். அந்த பட்டணத்தினுடைய தசம பாகத்தை லேவி கோத்திரத்துக்கு கொடுத்துற சொல்கிறா அப்படின்ட்டாரு. இதில் பெரிய பியூட்டி என்ன தெரியுமா? மற்றவன் வாங்கின பட்டணத்தை விட லேவி கோத்திரத்துக்கு வந்த பட்டணம் அதிகமாக இருந்தது. எப்போ கர்த்தர் பங்கு சுதந்திரம் சொல்கிறவங்களுக்கு தான் கர்த்தர் எல்லாமே அதிகமாக தருவார். நீங்கள் எனக்கு எல்லாமே அதிகம் வேணும்னு சொல்கிறவங்களுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சரி, ஏன் அடித்தார் விவரம் தெரியுங்களே. இப்போ இது ஆசாரியர்களுக்குரிய பங்கு சுதந்திரம், லேவியர்களுக்குரிய பங்கு சுதந்திரம். இந்த லேவியர்களுக்குள்ள ஒரு 3 கூட்டத்தார் இருந்தார்கள். 3 கூட்டத்தார் சொல்றேங்க. ஒருத்தர் பேரு மெராரியர், சொல்லுங்க. 2வது கெர்சோனியர், சொல்லுங்க. 3வது கோகாத்தியர், சொல்லுங்க. ஒரு ஆள் பேர் என்ன? மெராரியர். 2வது கெர்சோனியர், 3வது கோகாத்தியர். மெராரியருக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தார் தெரியுமா? மெராரியருக்கு 4 வண்டி. எத்தனை சொல்லுங்க? 4 வண்டி, 8 மாடு. சொல்லுங்க. 4 வண்டி 8 மாடு மெராரியர். கெர்சோனியருக்கு 2 வண்டி 4 மாடு. சொல்லுங்க. கோகாத்தியருக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒன்றும் கிடையாது. ஒருத்தனுக்கு 4 வண்டி 8 மாடு, ஒருத்தனுக்கு 2 வண்டி 4 மாடு கொடுக்குறாரு. அவன் இப்படி பார்த்துட்டே இருக்கிறான். கோகாத்தியர் அடுத்து நின்றுட்டு இருக்கான். எனக்கு எத்தனை வண்டி கொடுக்க போறாரு, எத்தனை மாடு கொடுக்க போறான்ட்டு ஆண்டவர் கூப்பிட்டு, உனக்கு ஒன்றும் கிடையாது பப்போ அப்படின்ட்டார். அவன் பார்த்தான், என்ன ஆண்டவரே, உனக்கு சுமை சுமக்கிற உடன்படிக்கை பெட்டியை தோல்ல சுமக்கிறதே உனக்கு பரிசுத்தமாக இருக்குன்ட்டாரு. கோகாத்தியரை கூப்பிட்டு சொல்றாரு, நீ சுமக்கிறதுக்குன்னே தெரிந்து கொள்ளப்பட்டவன் சொல்றாரு. மற்ற 2 பேரும் இப்படி பார்த்தான். எங்களுக்கு வண்டியை பத்தியா, எங்களுக்கு மாட்டை பத்தியா அப்படின்றான். கோகாத்தியர் சொல்றான், நான் தோலை உடன்படிக்கை பெட்டி சுமக்கிறதுக்கு கச்சிக்கிறேன் அப்படிங்கிறான். இல்லை எல்லாம் அற்பமான்றான். நீ சுமக்கிறாள்ரா, நீ சுமந்துட்டு தான் போகணும், கடைசி வரைக்கும் சுமக்க போகிற பாரு அப்படின்னு சொல்கிறான். கடைசியில் விவரம் தெரியுது, இவன் சுமந்து கால் வச்சா தான் யோர்தானே பிரியுங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரியும். சுமக்கிறவன் கால் வைக்கும் போது தான் தேசத்தில் தேவன் அறுப்பை சுதந்திரிக்க பண்ணுவா. நல்ல கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சுமக்கிறவன் சிலுவை சுமக்கிறவன், தேசத்தின் பாரத்தை சுமக்கிறவன், இயேசுவின் இருதய துடிப்பை சுமக்கிறவன் கால் வைக்கும் போதுதான் யோர்தான் பிரியும். அல்லேலூயா. சரி, அப்ப ஏன் கர்த்தர் ஊசாவை அடிச்சார்? மொத பாயிண்ட் சொல்றேன்.
ஊசா என்ன கோத்திரத்தை சேர்ந்தவன்னா மெராரியர் கோத்திரத்தை சேர்ந்தவன். யாரு? மெராரியர் கோத்திரத்தை சேர்ந்தவன் ஊசா. கோகாத்தியருடைய வேலையை மெராரியர் செஞ்சதுனால தான் கர்த்தர் அடி போட்டதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன? கோகாத்தியர் சுமக்கிற வேலை உடன்படிக்கை பெட்டி. ஒன்னை எவன் பெட்டியை தூக்க சொன்னவன்? ஒன்னை எப்படி வண்டியில வைக்க சொன்னவன்? உன் வேலை என்ன? வண்டியில பரிசுத்த தட்டு முட்டுக்களை ஏற்றி கொண்டு போக வேண்டியதான் உன் வேலை. திரச்சிலைகளை சீத்தின் பலகை 48 பலகையை கொண்டு போக வேண்டியதான் உன் வேலை. அதை விட்டுட்டு நீ ஏன் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வரணும்னு நினைக்கிற? கோகாத்தியர் தானே சுமக்கிறதற்கு பரிசுத்த ஸ்தலத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவன். அது அவனுக்கு பரிசுத்தமாய் மாறும் என்று நான் சொல்லியிருக்கேன். நீ ஏன் சுமக்கிற? ஏன் கர்த்தர் ஊசாவை அடித்தார்? கோகாத்தியர் வேலையை மெராரியை செஞ்சதுனால தான் அடி விழுந்தது. அப்படின்னா என்ன ஆண்டவர் சொல்ல வர்றா? அவன் வேலையை அவன் செய்யணும். உங்கள் வேலை என்னையும் அந்த வேலையை செய்யுங்க. இல்லையா சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுக்குறதோ அந்த பொறுப்பை மட்டும் செய்யுங்க. அடுத்ததுக்குள்ளே போய் மண்டை. உங்களுக்கு ஒரு மகன் இருக்கானா? கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டீங்களா? சத்தம் கட்டாமல் இருக்கணும். மண்டையை நுழைக்கிறது கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. அம்மா மறலாம் இல்லையா? கல்யாணம்னு ஒன்று முடிச்சு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் வேலையை பார்த்துட்டு சத்தம் கட்டாமல் இருக்கணும். அவன் பஞ்சாதி கூட ஜாலியாக இருப்பான். அவன் எங்கே வேணாலும் போவான், என்ன வேணாலும் செய்வான். அது அவன் ஃபேமிலி. என்ன எங்கே பாரு என்ன செய்கிற? அவள் என்ன லேட்டாகவே எழும்புறா? அவள் என்ன சரியாகவே சமைக்க மாட்டேங்கிறா? அவள் சமைக்க மாட்டா. என்ன உங்களுக்கு இப்போ தெரியாமல் தான் கேட்க. உங்கள் புருஷனுக்கு நீங்கள் சமைச்சு போடுறதுல கரெக்டாக இருங்க. உங்களுக்கு கல்யாணம்னு உங்கள் பிள்ளைய கல்யாணம் முடிச்சுட்டு மண்டையும் கொண்டையும் உள்ளே விட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கர்த்தர் அடிப்பார். கர்த்தர் அடிப்பார். விளையாட்டு கிடையாது. நான் சீரியஸாக சொல்கிறேன். உங்கள் ஃபேமிலியாக கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு அது வேறு ஃபேமிலி. அது வேறு ஃபேமிலி. அது உங்கள் மகன் ஃபேமிலி. உங்கள் வேலையை பார்த்துட்டு சத்தம் கட்டாமல் போங்க. ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு என் மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சு எனக்கு ஒரு பேத்தியா இருக்கா, 1.5 வயசு. சரியா? யூத்து தாத்தா நான். யூத்து தாத்தா. கேளுங்க ஏறுங்க. எனக்கு நம்ம போகிறதே அன்டைமு, போகிற டைமு வேறு, அந்த டைம் வேறு, இந்த டைம் வேறு, பயங்கரமாக இருக்கும். சரியா? ஆனால் எனக்கு அவளை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும் பேத்தியால். தாத்தா பாட்டி மாதிரிலாம் இல்லையா சொல்லுங்க. முந்தி எனக்கு அதனுடைய வேல்யூ தெரியல. இப்போ அது ஒரு மாதிரி குழு குழுன்னு இருக்கு பாருங்களேன். தோத்துறோம். அப்போ நான் வந்துட்டு திடீர்னு அவள் கரெக்டாக வருவா, என் எல்லாம் ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பா, மேலே போயிடுவா. நான் லேட்டாக தான் வீட்டுக்கு போகிறது. பசங்கள்லாம் முடிச்சுட்டு ஊழியம் லேட்டாகும்ல. நான் மெதுவாக என் வீட்டுக்கு 1 நிமிஷம் கூட்டு வர சொல்கிறேன். அப்படி 1 நிமிஷம் மேலேருந்து வர சொல்ல என் வீட்டுக்காரி சொல்லுவா, தேவையில்லாத வேலை பார்க்காதீங்க, தேவையில்லாத வேலை. நீங்கள் மேலேருந்து கூப்பிட்டு கொஞ்சிருவீங்க, அவள் தூக்கத்தை கெடுத்துருவீங்க. அவள் தான் படுக்க வைக்கிறவ, அவள் தான் கவனிக்கிறவ. நீங்கள் பெரிய கொஞ்சிரிகளாக்கும். இந்த கிழடுகள் பண்ணுற சேட்டைகளே இருக்குது தெரியுமா? சில கிழவிகள் கிழவனெல்லாம் தூக்கிடணும். ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு நான் அப்புறமேட்டு தான் ரியலைஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஆசை தான் வருது, பேத்தியால் கொஞ்சணும், உருட்டணும், பரட்டணும், வண்டியில் தூக்கிட்டு போகணும், புல்லட்டில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ஆசை வருது. அவள் சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு 10 நிமிஷமோ 1/2 மணி நேரமோ மேக்ஸிமம் 1 ஹவர் தான் அவள் கூட இருக்கீங்க, மீதி எல்லா நேரம் அவள் தான் பார்க்குறா. நீங்கள் அந்த நேரத்தில் போய் தூக்கிட்டு வா, தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பி கூட்டு வா, நான் விளையாடணும், இந்த வேலையே வைக்கக்கூடாது. பார்த்துக்கோங்க. அவன் வேலையை அவன் ஒழுங்காக செஞ்சால் சரியாக இருக்கும். தேவையில்லாமல் அடி வாங்குகிற வேலையை இன்னையோட முடிச்சுக்கோங்க. அப்படின்னா கை தட்டியிருப்பீங்க. இப்போ இல்லையா சொல்லுங்க. ஒன்று என்ன விஷயம்? ஏன் அடி விழுந்துச்சு? உன் வேலை சுமக்கிறது இல்லை, சுமக்கிற வேலையை நீ ஏன் செய்கிற? அதான் அடி.
ரெண்டாவது ஏன் அடி விழுந்தது தெரியுமா? ரெண்டாவது சொல்றேன் கேளுங்க. இவன் ஒரு புது ரதத்தில் ஏற்றினான். இருக்கா? என்ன? புது ரதத்தில். இவன் குடும்பமே ஆசாரிய குடும்பம். இவங்க அப்பா பேர் என்ன? அபினதாப். இவன் தம்பி பேர் என்ன? அகியோ. இவன் ஊசா. ஆசாரிய வகுப்புல மெராரியர் கோத்திரத்தை சேர்ந்தவன். இவன் பெட்டியை சுமக்கிறதற்காக இவன் புது ரதத்துல கொண்டு போய் உடன்படிக்கை பெட்டியை ஏற்றினான். அப்படின்னா என்ன அர்த்தம்? புதுசு புதுசா நீங்க செய்ய தேவையில்லை. புது பிரசங்கம், புது உபதேசம், புதுசு தேவையில்லை. இந்த பழச செஞ்சாலே போதும். புதுசு புதுசா ஒன்றும் செய்ய வேண்டாம். இதுல உள்ளதை நீங்க பிரசங்கம் பண்ணினாலே போதும். புது உபதேசம், அந்த உபதேசம், இந்த உபதேசம், அதுல போய் தலையை விட்டேன், இதுல தலையை விட்டேன்றதுக்கெல்லாம் இல்ல. ஒரே ஒரு உபதேசம் தான். இந்த கிருபையும் சத்தியமும் சேர்ந்த உபதேசத்தை நீங்க செய்து இதை கை கொண்டாலே போதும். புதுசு இல்ல, இந்த பழசு. அல்லேலூயா. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 14-18 வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, அங்கே அலங்கம் கட்டி முடித்த பின்பு பிரதிஷ்டை பண்ணினதற்கு பின்பாக ஆலயத்திலுடைய பிரமாணத்தை வசனத்தை வாசித்த போது 1400 வருஷம் அங்கே 7 நாள் கூடார பண்டிகை இல்லை என்பதை கண்டுபிடித்த போது, அங்கே யோசுவாவின் நாட்களுக்கு அப்புறம் 1400 வருஷம் கூடார பண்டிகை இல்லை. இதை கண்டுபிடிச்ச யோசுவா நாட்களில் நடந்ததுக்கு அப்புறம் நடக்கலைன்னு நெகேமியா எழும்பி போய் மீண்டும் கூடாரங்களுக்கு அங்கே அலங்கத்துக்கு முன்னாடி, வீட்டுக்கு மேலே ஆலயத்துக்கு முன்பாக 7 நாள் கூடார பண்டிகை நியமித்து அங்கே வசனம் வாசிக்கப்பட்டது. அனுசரிப்பு உண்டானது. மிகுந்த மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் சபைக்குள்ளே வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. எந்த காலத்தில் விட்டதை மீண்டும் சபைக்குள்ளே செய்யறதுக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறாரே தவிர புதுசா செய்யல. ஆமென். புதுசா தேவையில்லை, அதை செஞ்சா போதும். அதான் அடி. மூணாவது ஏன் அடிச்சார்? கர்த்தர் அவன் அடித்ததற்கு காரணம் என்ன? விஷயம் என்ன இருக்கு? துணிகரம் கொண்டான். அதெல்லாம் விஷயமே கிடையாது. துணிகரம்லாம் கிடையாது. எப்பயுமே பெட்டியை எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு முன்னாடி ஆசாரியர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்துவார்கள். 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம் 14ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, அங்கே ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறதுக்கு முன்பாக தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுவார்கள், சுத்திகரித்துக் கொள்வார்கள், சுத்திகரிப்பார்கள். இங்கே ஒன்றுமே இல்லை. தங்களை சுத்திகரிக்கிறதுக்கு ஆயத்தப்படலை, அந்த தேவையான சுத்திகரிப்பை எடுத்துக்கொள்ளலை. உடன்படிக்கை பெட்டியை தூக்கியை கொண்டு ஆசாரியர்கள் யோர்தானில் கால் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? உங்களை இன்றைக்கு நாளைக்கு உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள், வஸ்திரங்களை தோய்த்து உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். நாளைக்கு உங்கள் மத்தியில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கணும், எழுப்புதலை பார்க்கணும், ஆசீர்வாதம் வரணும்னு சொன்னா சுத்திகரிப்பு. உங்களை சுத்தம் பண்ணாம நீ ஏன் பெட்டியில கைய வைக்கிற? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க நல்ல தெரிஞ்ச வசனம் தான். சுத்திகரிக்க. 4வது சொல்லியிருக்கேனா? 5வது சொல்றேன். ஏன் கர்த்தர் அடித்தார்னு. இங்க பாருங்க. அப்போ 4வது சொல்கிறேன். இது ஒரு பெரிய விஷயமாப்பா. உங்களை விட பிரின்சிபல், ப்ரொஃபஸரு, லெக்சரர், உலகத்தில் டீச்சர், எப்போ என் டீச்சர் கூட நல்ல டீச்சராக இருக்காப்பா. சரி, 4வது வச்சுக்கோங்க. ஏன் அடித்தார்? ஒன்று எதுக்கு அடித்தார்? இவன் வேற கோத்தரம். 2வது புது ரதத்தில் ஏற்றினான். 3 சுத்திகரிக்கலை. 4 சொல்லியா? சொல்கிறேன், அதுதானே வந்திருக்கேன். 4வது ஏன் கர்த்தர் அடித்தார் தெரியுமா? எதனால் அடித்தார் தெரியுமா? ஏன் கையை நீட்டினா அடிச்சிட்டார் பிரதர்? இல்லை, அது விஷயம் இல்லை. தாவீது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ அவன் கர்த்தர்ட்ட விசாரிக்காமல் ஒரு நாள் செய்ய மாட்டான். கர்த்தர்ட்ட விசாரிக்காமல் ஒன்றும் செஞ்சதே கிடையாது. நீங்கள் பாருங்கள், அமலேக்கியர் எல்லாத்தையும் சிறைப்படுத்திட்டு போனால் எல்லாம் பலன் போக மட்டும் அழுவான். தன்னை திடப்படுத்தி கொண்டுட்டு ஏபத்தை எடுத்துகிட்டு வாங்கப்பா, கர்த்தர்ட்ட விசாரிக்க போகிறேன்ப்பா. பெலிஸ்தரை பின்தொடர்வா, அமலேக்கியரை பின்தொடர்வா, பெலிஸ்தரோட யுத்தம் பண்ண போவா, இங்கே போவா, அங்கே போவா, இதை செய்யவா, எல்லாத்தையும் கர்த்தர்ட்ட கேட்குறவன். எல்லாம் கேட்டு தானே செஞ்ச.
அப்போஸ்தலர் 13:22 எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்கிறான்னு கர்த்தரால் நற்சாட்சிப்பட்டவன் தானே நீனு. எல்லாத்தையும் கேட்டு கேட்டு செஞ்சுட்டு இப்போ மட்டும் என்ன தூக்க போகிறதுக்கு முன்னாடி மட்டும் நீ ஏன் கேட்காம போகிற? ஏன் அடி? சிலது விசாரிக்கிறதே கிடையாது. நம்ம பல டைம் கர்த்தர்ட்ட விசாரிக்கிறதே இல்லை. ஏன் கர்த்தர் அடிக்கிறா? பல முறைகள் தேவன்கிட்ட விசாரிக்கிறது இல்லை. குடும்ப காரியத்தை விசாரிக்கிறது இல்லை, ஊழியத்தின் காரியத்தை விசாரிக்கிறது இல்லை, பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை விசாரிக்கிறது இல்லை, ஊழியத்துக்கு அடுத்த காரியத்தில் விசாரிக்கிறது இல்லை, தரிசன காரியத்தில் விசாரிக்கிறது இல்லை. யாராவது பணம் கொடுத்தாலும் விசாரிக்கணும், என்னத்துக்கு கர்த்தர் தாரான்னு கேட்கணும். ஆமென் சொல்லுங்க. கேட்கணும். அல்லேலூயா. கேட்குறீங்களா? கேட்டு செய்கிறீங்களா? விசாரிக்காம எது கிடைச்சாலும் நம்ம வாங்கிடுறோமா? ஊழியத்திலையும் சரி, குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, என்ன கொடுத்தாலும் நோ, கர்த்தருக்கு இது சித்தமான்னு கேட்டு விசாரித்து தான் செய்யணும். ஆமென் சொல்லுங்க. 4 சொன்னா முடிஞ்சிச்சா? 5வது, ஏன் கர்த்தர் அடித்தார்? எதுக்கு அடித்தார்? ஊசாவனுடைய தம்பி பேர் என்ன சொன்னேன்? ஊசாவோட தம்பி ஊசாவோட தம்பி தான். தம்பின்னு சொல்லாமல் வேற என்ன சொல்ல? அவன் பேர் என்னடா? அகியோ. ஐயோ இல்லை, அகியோ. சொல்லுங்க. பைபிளில் வசனம் இருக்கு, ஊசாவினுடைய தம்பி அகியோ பெட்டிக்கு முன்பாக போனான் இருக்கு. எதுக்கு முன்னாடி போனான்? பெட்டிக்கு முன்பாக போனான். உன்னை யார் பெட்டிக்கு முன்னாடி போக சொன்னது? ஆசாரியன் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போகும்போது ஆசாரியர்கள் தான் முன்பாக நிற்கணுமே தவிர மற்ற எல்லாரும் பின்னாடி தான் வரணும். உன்னையவன் முன்னாடி போக சொன்னது? கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறேன், நான் அசைக்கப்படுவது இல்லை. ஆண்டவருக்கு தவிர வேற எந்த காரியத்தையும் உங்க வாழ்க்கையில முன்னாடி வைக்க கூடாது. அடி. ஏன்? ஊழியத்தை கூட முன்னாடி வைக்கக்கூடாது. கர்த்தர் தான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக. பிஸ்னஸா, வேலையா, குடும்பமா, பிள்ளைகளா, யார்? கர்த்தரை தான் முன்னாடி வைக்கணும். எதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? எதுக்கு? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? சண்டே ஆராதனைக்கு என் சகோதரன் இறந்துட்டான். சாட்டர்டே நைட் இறந்தான். என் பிரதரு, ஓன் பிரதர் இறந்துட்டான். அடுத்த நாள் ஃபஸ்ட் சண்டே கம்யூனியன், ஞானஸ்தானம், எல்லாமே நான் தான் பிரசங்கம்லாம் பண்ணணும். ஆனால் தாங்க முடியல, போய் நின்றுட்டேன். வேதனை தான், உருண்டு பரண்டு அழுதாச்சு. ஃப்ரெண்டை போல் இருப்பான், போய் சேர்ந்துட்டான். கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையே அவன் சர்ச்சில் தான் வச்சுருந்துச்சு. எல்லோரும் அழுதுட்டு இருந்தாங்களே தவிர அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு இருந்தாங்களா. அவன் சர்ச்சில் ஆராதனை நடக்கலை. நான் அப்படி உட்காந்துட்டு இருந்தேன். மணி 8:30 ஆனவுடனே நமக்கு படப்படன்னு வருது. எதுக்கு? 8:30 மணிக்கு எனக்கு படப்படன்னு வருது. ஏன்? ஆராதனை. என் வீட்டுக்காரி எப்படி பார்த்தேன், என் மாப்பிள்ளை எப்படி பார்த்தேன், சரி இவன் நம்ம சர்ச்சை கிளப்பிட்டான் அப்படின்ட்டாங்க. எழும்பிட்டா. என் பிள்ளைகள் 2 எழும்பிச்சு கார் எடுன்னு பக்கத்தில் என் ஃப்ரெண்டோட சபை, அவருடைய சபையில் போய் 2.5 மணி நேரம் கர்த்தரை ஆராதித்து அழுதுகிட்டே தான் உட்காந்துருந்தேன். ஆனால் வசனத்தை கேட்டேன். அன்னைக்கு பரலோகத்தை குறித்த செய்தி தேவ மனிதர் பேசினார். கேட்டுட்டு அழுதுட்டு உழுந்துட்டு காணிக்க கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பி வந்தேன். மரித்தோர் அடக்கம் பண்ணட்டும், பெட்டி இருக்கட்டும், அவன் பரலோகம் போயிட்டான். நான் அடுத்தது போகிறதுக்கு நான் பிளான் ஆகணுமா இல்லையா? நானும் சண்டே ஆராதனையே செத்து போயிட்டான்னு உட்காந்துட்டு இருந்தேன்னா நம்ம ஆயிட்ட வாளி வந்தாலே சார்ச்சுக்கு வரதில்லை. என்ன வாளி? ஏன் வரல? ஆயிட்ட வலி பாஸ்டர். ஏன் வரல? தலைவலி. ஏன்? குறுக்கு வலி. என்ன வலி? குறுக்கு வலி. இல்லை, நீ வலி வலிச்சா வந்து படுக்க வேண்டிய இடம் சர்ச்சுடா. இங்கே தானே சுகத்தையே தருவார் கத்த. நீ வீட்டில் உட்காந்துட்டு பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் உங்கள் வேலைக்கு, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் லீவுக்கு ஃபஸ்ட்டே லீவ் சொல்லுவீங்களா? லீவ் லெட்டர் அனுப்புவீங்களா? ஸ்கூல் பிள்ளைங்க உட்காந்துருக்கீங்கள்ல,
as I am suffering from fever, I am unable to attend the class. So that's இந்த லீவ் லெட்டர் எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்கு தம்பி. As I am suffering from fever, I am unable to attend the class. So please 2 days. லீவ் லெட்டர் எழுதி கொடுத்த ஞாபகம் இருக்கா? ஆனால் சர்ச்சுக்கு மட்டும் நீங்கள் வர மாட்டீங்க, நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்க. ஏம்மா வரல? பாஸ்டர் 2 வாரம் கேட்கலன்னா உங்களுக்கு மூக்குக்கு மேலே வருது. நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதானே, பாஸ்டர் சர்ச்சுக்கு வர முடியாது, நான் இந்த ஊருக்கு போகிறேன், இந்த இடத்துல எக்ஸாம் எழுத போகிறேன், இந்த வேலைக்கு போகிறேன், இங்கே இந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், சர்ச்சை இங்கே அட்டன் பண்ணிடுவேன். என்னைக்காவது கூப்பிட்டு சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கீங்களா? யாராவது சொல்லுங்க. பாஸ்டருக்கு சாட்டர்டே ஃபோன் பண்ணி பாஸ்டர் நாளைக்கு வர மாட்டேன்னு சொன்ன உங்கள் பாஸ்டர் சொன்ன ஆட்கள் இருக்கீங்களா? கை வைத்துங்க. சந்தோஷம். ஆனால் மேக்சிமம் நீங்கள் என்ன நினைப்பீங்க? திங்கக்கிழமை எங்கள் பாஸ்டர் கூப்பிடணும், ஏன் வரலன்னு. 2 வாரம் கூப்பிடலின்னா மூஞ்ச அப்படி திருப்பிக்கிறது. 4 வாரம் கூப்பிடலின்னா நான் சர்ச்சை மாற்ற போகிறேன். 5ஆவது வாரம் கூப்பிடலின்னா வேற சர்ச்சுக்கு போயிடுவேன். நீ போ பேயே போ, உன்னை யார் கூப்பிட்டா? ஐயோ, ஒரு சர்ச்சுக்கு வர்றதை கூட கர்த்தருக்கு முன்னாடி நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியலன்னா எப்படி எழுப்புதல் வரும்? இப்போ நான் மைக்கை வச்சதுக்கப்புறம் பார்ப்போமே உங்களை. கேட்டா போட்டுங்க பாஸ்டர், பார்த்துருவோம் நீங்களா நானான்னு. அல்லேலூயா. இயேசுதான் எனக்கு போதும், இயேசுதான் எனக்கு பங்கு, இயேசுதான் எனக்கு சுதந்திரம். ஆனால் இப்போ ஒரு 2:45 மட்டும் கிளம்பி போயிடுவேன் பாஸ்டர். அது எப்படி முடியுதுன்னு எனக்கு தெரியல. இப்படி ஒரு டைலாக் அடிச்சுட்டு 4:30 மணி வரை ஜபம்னு வச்சிருக்கோம். மெதுவா அப்படியே போத. உங்களுக்கு இவருங்க ஏசியே இல்லாத வீட்டில் உங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்ட்டாக ஏசி போட்டு நைட்டு ஃபுல்லாக உட்கார வச்சுருக்கோம். ஜாலியாக இருங்களேன் ஜெபம் பண்ணிட்டு. ஆமீன் சொல்லுங்க. தோத்துறோம். இருக்கணும். ஆமேன். அப்புறம் ஏன் பாஸ்டர் போயிட்டாங்கன்னு கேட்காதீங்க. அவங்க வயசுக்கு அவங்க உடம்புக்கு அவங்க இவ்வளோ நேரம் இருந்து 3 மணி வரை உட்காந்துருப்பாங்க. த்ரோட்டில் பிரச்சனைன்னு போயிருக்காங்க. இல்லைன்னா ஃபுல்லாக இருக்கு. அவர் ஓடுற ஓட்டத்துக்குலாம் நம்ம ஓட முடியுமா சொல்லுங்க? ஆனால் நீங்கள் போயிடுவீங்க பாருங்கள் இப்போ 3 மணிக்கு. அல்லேலூயா. ஏன் கர்த்தர் அடித்தார்? ஏன் அடித்தார்? நான் பெட்டிக்கு முன்னாடி இல்லை, பெட்டி தான் எனக்கு முன்னாடி இருக்கணும். பெட்டி தான் எனக்கு முன்னாடி இருக்கணும். கர்த்தர் தான் எனக்கு முன்னாடி இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பாருங்களேன். நீங்கள் நியாயமானபடி பின்பற்றாமல் போனபடினாலும், அந்த வசனம் போடுங்க பாஸ்டர், அதை வாசிங்க பாஸ்டர். ஐயோ பாஸ்டர், ஒரு வசனமாவது வாசிக்க சொல்லுவோம். முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும், முதலில் நீங்கள் அதை சுமக்காத போனபடினாலும், நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாத போனபடினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார் என்றான். அல்லேலூயா. எனக்கு இந்த சத்தம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பாஸ்டருக்கு வாசிக்கிற சத்தம் பார்த்தீங்களா, அது சண்டே சர்வீஸில் அழகாக இருக்கும். இவருங்க நியாயமானபடி கை கொள்ளாமல் சுமக்காத போனபடினால் கர்த்தர் அடிவிழ பண்ணினா. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஏன் கர்த்தர் அடித்தார் தெரியுமா? ஏன் அடித்தார் தெரியுமா? இங்கே பாருங்களேன். இந்த பெட்டி சுமக்கிறதுக்கு பரிசுத்தம் பண்ணணும், விசாரிக்கணும். கோகாத்தியர் தான் சுமக்கணும், சரியா? தோலில் சுமக்கணும். அப்போ இவ்வளவு வேலை இருக்குது. எல்லாத்தையும் விட்டுட்டு வண்டியில் தூக்கி வச்சுட்டாங்க. கர்த்தர் அடிச்சிட்டாரு, கையை நீட்டினா அடிச்சிட்டார். இன்னொன்று விஷயம் பாருங்கள். இவன் ஆசாரியன் அபினதாப், அவன் பிள்ளை
அவன் பிள்ளை ஊஷா, அவன் தம்பி ஆகியோ, எல்லாருக்கும் பெட்டியை பற்றின நாலேஜ் அவ்வளவு, பரிசுத்த ஸ்தலத்தை பற்றின நாலேஜ் அவ்வளவு, மகா பரிசுத்த ஸ்தலத்தை பற்றின நாலேஜ் அவ்வளவு, பைபிளை பற்றின நாலேஜ் அவ்வளவு, பிரமாணத்தை பற்றின நாலேஜ் அவ்வளவு, எல்லாமே நல்லா தெரியுது. நல்லா தெரிஞ்சவன் தான் இவருங்க. தெரியாதவனை கூட கர்த்தர் அடிக்க மாட்டார். இப்போ விளங்கும் உங்களுக்கு. தெரியாதவனை கூட விட்டுருவார். ரட்சிக்கப்படாமல் இருந்து பைபிள் அப்பப்போ வாசித்து யசப்பா 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 பிரதர் எனக்கா ஜோம் பண்ணுன்னு சொல்கிறவங்க கூட தப்பிச்சிருவான். ஆனால் பைபிளை தூக்கிட்டு பக்கா பக பக பகவான் திருப்பிய பாருங்க, சோழியை முடிச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸு, அப்படியே பரிசுத்த ஸ்தலத்துக்கு போய் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் போய் டவார்னு குப்பமேட்டில் போய் விழுந்துடாது கூடாது. கேளுங்க, தெரிஞ்ச பைபிள் தெரியாதவன் கூட, சர்ச்சு தெரியாதவன் கூட, ஏசப்பாவை ரொம்ப பழகாதவனுக்கு கூட அடி விழாது இந்த கடைசி காலத்தில். ஆனால் ஏசப்பாவை நல்லா தெரிஞ்ச மாதிரி, பைபிளையே நான் தான் எழுதி படித்த மாதிரி படித்து, அப்படியே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்படியே இருப்பீங்க பாருங்க, பிச்சிருவார் அடி. தெரியாதவனை விட தெரிந்தவனுக்கு தான் அடி ஜாஸ்தி. புரிஞ்சுக்கோங்க, வசனம் தெரியாதவனை விட வசனம் தெரிஞ்சவனுக்கு தான் அடி உண்டு. கவனம், ஏன் கர்த்தர் அடிக்கிறான்னு விளங்குதா? 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 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் பெட்சிமேஷ மனுஷர்களை கர்த்தர் அடித்தார். ஏன் அடித்தார்? அவர்கள் எட்டி பார்த்தார்களா? ஏன் எட்டி பார்த்ததுனால ஒரு 50,070 பேரை கர்த்தர் அடிச்சிட்டாரு. ஏன் அடித்தார்? இப்படியா ஒரு எட்டி பார்த்ததுக்காக அடி விழணும்? அதுக்கு இல்லை அடி. விஷயம் என்ன தெரியுமா? என்னாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பெட்டிக்கு மேலே நீல நிறமான ஒரு துணி போடப்பட்டிருக்கிறது. அந்த துணி, அதை எடுத்தால் தான் எட்டியே பார்க்க முடியும். இவன் அந்த துணியை இழுத்துட்டு எட்டி பார்த்தான். அப்படின்னா அந்த துணி எதுக்கு அடையாளம்னா, அந்த நீளமான துணி அன்புக்கு அடையாளம், இயேசுவின் அன்புக்கு அடையாளம். இயேசு அன்பு இல்லாமல் நீங்கள் எது செஞ்சாலும் நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. நீங்கள் எதை செய்தாலும் இயேசுவின் அன்போடு செய்யணும். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் எதை செஞ்சாலும் எப்படி செய்யணும்? இயேசுவின் அன்போடு செய்யணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.